வேற யாரும் வரலாம். வேற யாரும் வரலாம். வேற யாரும் சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அளப்பெரும் கருணையினாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை கொண்டும் இன்னும் வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்களுடைய ஆசியினாலும் தொடர் பயானாக பல்லாண்டு காலம் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் டி பிளாக்ல துபாய் டி பிளாக்கில் நடத்தி கொண்டிருந்த இந்த டி பிளாக் மஜ்லிஸ் அது விஞ்ஞான வளர்ச்சியினால் காலத்தின் கட்டாயத்தினால் இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஹஸ்ரி ஈஸ்வரன் இன்னும் ஹஸ்ரி ஈஸ்வரன் சொல்லுவார்கள். அது மாதிரி ஒரு கெட்டிலிருந்து ஒரு நல்லது வருவது போல் அந்த கொரோனா காலத்துடைய பாதிப்பினால் அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஜூமின் மூலமாக நாம் இந்த டி பிளாக்கை டிவைன் பிளாக்காக ஆக்கி தொடர்ந்து நடத்தக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அளித்தான். காலங்கள் எப்படி ஓடிது என்றே தெரியாமல் அல்லாஹ்வுடைய கிருபையினால 50 எபிசோடுகள் நிறைவு செய்தோம். இப்போ 50 எபிசோடுகள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட மாசத்துக்கு 2 முறை, சில சமயம் மாசத்துக்கு 1 முறை என்றும் வைத்து நாம அல்ஹம்துலில்லாஹ் 50 தவணைகளை இன்ஸ்டால்மெண்ட்ல எபிசோடுகளை நிறைவு செய்து தமிழகத்தினுடைய கண்ணியத்திற்குரிய தமிழகம், ஸ்ரீலங்கா உடைய இடங்களுடைய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள் அவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த மஜ்லிஸிலே பயான் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று நமக்காக சிறப்புரையாற்றி வந்திருக்கும் அந்த சிறப்புக்குரிய நமது ஹசரத் பெருந்தகை அவர்களை பற்றி சில குறிப்புகள் சொல்வதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியை துவங்கும் முகமாக நமது நண்பர் கணித்திற்கு நமது திண்டுக்கல் ஜமால் அவர்கள் குர்ஆனுடைய சில வசனங்களை கிராத்தாக ஓதி துவங்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبي وكان الله بكل شيء عليما. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். முஹம்மது உங்களுடைய ஆண்களில் எந்த ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை, எனினும் அவர் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிமார்களின் முத்திரையாகவும் இருக்கின்றார். அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். முஃமின்களே, அல்லாஹுவை மிக அதிகமான அளவு நினைவு கூறுதலாக நினைவு கூறுங்கள். மேலும் காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள். அவன் எத்தகையவன் என்றால், உங்களை இருளில் இருந்து ஒளியின் பால் வெளிப்படுத்துவதற்காக உங்கள் மீது அருள் புரிகின்றான். அவனுடைய வானவர்களும் உங்களுக்காக இறைஞ்சுகின்றனர். அவன் முஃமின்கள் மீது
மீது மிக கிருபையுடையவனாக இருக்கின்றான். ஸதகல்லாஹுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு ஹைர். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அதிகமாக இந்த சகோதரர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. நாம் இன்னும் சிறிது நேரத்தில் கண்ணியத்திற்குரிய நமது ஷேக்குல் தரிகத், நமது மேலப்பாளையம் உஸ்மானியா கல்லூரியுடைய மதரசாவுடைய முதல்வரான எங்களுடைய கண்ணியத்திற்கும் பாசத்திற்குரிய ஷேக்குல் தரிகத் ஹஜரத் ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹஜரத், என்னுடைய உஸ்தாத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு நசியத்தை துவங்க இருக்கிறார்கள். என்னுடைய உஸ்தாத் என்று சொன்னால் நாம் நேராக போய் அந்த மதரசால ஓதுனா என்று கேட்டால் கிடையாது. ஆனால் எந்த ஒரு தருணத்தில் எப்பொழுது ஹஜரத் அவருடைய நசியத்தை நேரடியாகவோ ஒன்றாக மேடையில் அமர்ந்தோ அல்லது கீழே அமர்ந்தோ அல்லது இந்த யூடியூப் மூலமாக மற்ற சேனல் மூலமாக அவர்களுடைய பயான்களை நசியத்தை கேட்கும் பொழுது குறைந்தபட்சம் ஒவ்வொரு முறையும் ஒரு படிப்பணியாவது ஒரு நசியத்தையாவது அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளாமல் இல்லை. முடிந்த அளவு அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் நாம் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு ஞான கடலாக ஒரு மார்க்க விஷயங்களில் மக்களுக்கு அந்த ஷரியத்தையும் இந்த தரிக்கத்தையும் மாரிஃபத்தையும் மக்கள் மத்தியில எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய நீண்ட நெடுங்காலமாக தன்னுடைய அருமையான இந்த பணியை ஒரு ஒரு பேராசிரியர், ஒரு மார்க்க அறிஞர்களுடைய அந்த கடமையான மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய மக்களை மார்க்கத்தின்பால் நல்லொழுக்கத்தின்பால் அழைக்கக்கூடிய அந்த உயர்ந்த அந்த பண்பான செயலை ஹஜரத் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முதலாவது அறிமுகம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நீண்ட பல ஆண்டுகளுக்கு உண்டான ஏறத்தாழ கிட்டத்தட்ட 2005ஆம் ஆண்டு என்று நினைவு சொல்லலாம். அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம துபாயில் நம்முடைய இந்த மீலாது விழாவுக்காக 12 நாட்கள் ரபீல் அவ்வலில் அவர்களை வரவழைத்து நம்முடைய கோட்டை பள்ளியாசிரியில் அவருடைய நசியத்தை நாம் கேட்டோம். அதுதான் முதலாவது அறிமுகம். அல்ஹம்துலில்லாஹ், the first impression is the best impression என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் ஹஜரத் அவருடைய அந்த நசீது கேட்ட மாத்திரத்திலேயே அவருடைய ஆட்சிக்காக அவருடைய மாஷுக்காக மாறி தொடர்ந்து அவர்களோடு தொடர்புலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். அதை ஒரு அல்லாஹ் தஆலா சிறந்த வாய்ப்பாக தந்தான். இன்னும் பல கட்டங்களில் வந்து சென்னையிலும் மற்ற தமிழகத்தில் பல ஊர்களில் அது தற்செயலாகவோ பெரும்பாலும் தற்செயலாகவே அவரோடு ஒன்றாக அமரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அந்த ஒவ்வொரு மஜ்லிஸ்லயும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மனதில் பதிவிக்கக்கூடிய விஷயங்களை பெற்று அதை அல்லாஹ் தஆலா எனக்கு வாய்ப்பு தரக்கூடிய சபைகளிலும் பேசக்கூடிய ஒரு கிருபையும் அல்லாஹ் தஆலா தந்தான். அந்த அடிப்படையில் தான் நான் என்னுடைய மனசுமார் உஸ்தாத் எல்லா உலமாக்களும் என்னுடைய உஸ்தாதுமார்கள் தான். அவர்களிருந்து கேட்பது ஏதோ இந்த காதலை கேட்டோம் அந்த காதலை விட்டுட்டோம் அப்படின்னு இல்லாம அதை முழுமையாக இதயத்திலே நாம் அதை பழுதி கொண்டு அதை நாம் செயல்படுத்தவும் நாமும் முடிந்தால் அடுத்தவருக்கு எடுத்து சொல்லவும் ஒரு அருமையான வாய்ப்பு இது மூலமாக கிடைக்கிறது. அந்த அடிப்படையிலே ஹஜரத் அவர்கள் இன்று நம்முடைய இந்த 51வது தவணையாக உலகை வியக்க வைத்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த ஒரு பொருத்தம் அந்த ரபீல் அவ்வல் மாதம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதை பற்றி அது நிறைவுடைய அந்த பகுதியில நாம் அடுத்த குதுபுசமானவருடைய அந்த நசியத்தால் மௌலூத் துவங்க இருக்கிறது, மீலாதுகள் துவங்க இருக்கிறது. அதற்கு முன்னால் ஹஜரத்துடைய இந்த நசியத்து மூலமாக நிறைவாக இந்த ரபீல் அவ்வல் மாதத்துடைய நிறைவாக இன்ஷா அல்லாஹ் இன்று இந்த உலகை வியக்க வைத்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பில கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகை ஷேக்குல் தரிகத் எங்கள் பிரியமுள்ள ஹஜரத் ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹஜரத் அவர்கள் இப்பொழுது இந்த மஜ்லிஸ், இந்த டிவைன் பிளாக் மஜ்லிஸ் மூலமாக நமக்கு நசியத் செய்துமாறு நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹஜரத் தாங்கள் தங்களுடைய கண்ணியமான இந்த நசியத்தை தாங்கள் துவங்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده. ஹஜரத் தாங்கள் மன்னிக்கணும், கொஞ்சம் ஆடியோ வந்து ஹஜரத் கொஞ்சம் தூரத்துல இருந்து வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நீங்க நெருங்கி வர முடியாதோ கேமரா நோக்கி, அல்லது அதை உங்க பக்கத்துக்குள்ள கொண்டு வர முடியாதோ? இப்ப கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இப்ப கரெக்டா இருக்கும். أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا.
صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واصبر كما صبر أولو العزم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: إذا ضيعت الأمانة فانتظر الساعة. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான எல்லையில்லா பேரருளால் இன்றைய தினம் நம் உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதமே நிறைந்த வாழ்க்கை, ஆச்சரியமே வியந்திருக்கும் அந்த வாழ்க்கையை நினைவு கூறுகிற நல்லதொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். குறிப்பாக அன்பு சகோதரர்கள், எங்களுடைய கண்ணியத்திலும் எங்களுடைய கல்வியிலும் எப்போதும் இருக்கிற மரியாதைக்குரிய மாருகாக அவர்கள் சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நம்முடைய துபாய் சகோதரர்களோடு பரிமாறிக்கொள்வதிலே மிகுந்த அவர்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்திய போது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பையும் வழங்கினான். நான் எல்லோருக்கும் ஆரம்பமாக துஆ செய்து இது போன்ற நல்ல பணிகள் தொடர வேண்டும். குறிப்பாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து நாம் நிறையவே அறிய வேண்டும். அவர்களோடு ஒரு அழகிய தொடர்பை உண்டாக்க வேண்டும். அவர்களின் நேசத்தில் நிலைத்து திளைத்திருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவர்கள் மீது நாம் கொண்ட இஷ்கின் வெளிப்பாடு அவர்களை இன்ஷா அல்லாஹ் கனவில் கண்டுதான் நம்ம ரூஹு பிரிய வேண்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்பர்களே, உலகத்திலே நான் எத்தனை ஆயிரம் மாமனிதர்களின் வரலாறுகளை எல்லாம் படித்தேன். ஒன்றல்ல, இரண்டல்ல. மாண்புக்குரியவர்கள், மகத்துவம் நிறைந்தவர்கள், ஆன்மீக வெளிச்சத்திலேயே தங்களை அழித்துக் கொண்டவர்கள், இறைவனோடு பேரின்ப காதலில் நிலைத்தவர்கள், சாலிஹீங்கள், சாலிக்கீங்கள், அல்லாவை நோக்கி பயணம் செய்தவர்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000 மிக உயர்ந்த மனிதர்கள். அத்தனை பேர்களின் வாழ்க்கையிலும் ஒளி ஊட்டிய இடம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களின் வாழ்க்கை அதிசயம் அசந்து போகும் அளவிற்கான வாழ்க்கை. எத்தனை வியக்கத்தக்க இடத்தை உலகம் அவர்களிடத்தில் பார்க்கிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்கள். மனிதனாக பிறந்தால் அவன் பல்வேறு சூழலை சந்திக்கணும். கல்யாணத்திற்கு முன்பு ஒரு சூழ்நிலை இருக்குது, ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு முயற்சி இருக்குது, ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு உள்ளம் இருக்கிறது. கல்யாணத்திற்கு பின்னால், திருமணத்திற்கு பின்னால் அந்த உள்ளம் இருப்பதில்லை, அந்த மனநிலை இருப்பதில்லை. பல பேர்களுக்கு அந்த மகிழ்ச்சி ஒன்று குறைகிறது அல்லது கூடுகிறது. ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை மனிதன் காலங்களில் சந்திக்க நேரிடும். திருமணத்திற்கு முன்பு பின்பு என்று பிரிப்பதை போல குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பு பின்பு என்று பிரிக்க வேண்டியது இருக்கிறது. வாலிபத்திற்கு முன்பு பின்பு என்று பிரிக்க வேண்டும். முதுமைக்கு பின்பு முன்பு என்று பிரிக்க வேண்டும். வாழ்க்கையில் வளமான காலம் அதற்கு முன்பு பின்பு என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியான காலம், சோதனையான காலம், ரெண்டையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இத்தனை நிலைகளில் மனிதன் உருண்டு புரண்டு வரும்போது ஆயிரம் மன ஊசலாட்டங்களில் மனிதன் போய் விழுந்து விடும் நிலை, அல்லாவை கூட பல நேரங்களில் மறக்கும் நிலை, பல நேரங்களில் அல்லாவையே குறை சொல்லும் நிலை. இத்தனையிலும் இருந்து மனிதர்களை மீட்டுவது பெரிய போராட்டம். உத்தம நபிகள் அத்தனையிலும் வியக்கத்தக்க வாழ்க்கை.
எது இல்லை நபியின் வாழ்க்கையில்? சோதனை இல்லையா? துன்பங்கள் இல்லையா? பிரச்சனைகள் இல்லையா? நெருக்கடிகள் வரவில்லையா? சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கடைசி காலம் குறித்து அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா பேசும்போது, இதா நாம நஃபகா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொரட்டை விடுறதை விரும்ப மாட்டாங்க. கொரட்டை விடுறத விரும்புறதில்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா நாம நஃபகா, இதா நாம நஃபகா, சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினால் கொரட்டை இடுவார்கள் என்று ஒரு செய்தி எழுதுறாங்க ஆயிஷா நாயகி. கொரட்டை இடுறது ரசூலுல்லாஹ் விரும்பல, அது வேண்டாம்ங்கிறாங்க. அது அழகான நடைமுறை இல்லை என்று சொன்ன பாடங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் தூங்கினால் இம்பெருமான் கொரட்டை இடுவார்கள் என்று ஒரு செய்தி. எப்படி என்று கேட்டபோது அன்னை ஆயிஷா சொன்னாங்க, உலகத்தின் பல்வேறு சூழலில் அன்னலார் வெற்றி காணுகிறார்கள். அவர்கள் எதற்கெல்லாம் கவலைப்பட்டார்களோ, எதை குறித்தெல்லாம் அவர்கள் ரப்பிடத்தில் போராடினார்களோ, அத்தனையிலும் வெற்றி வாகை சூடிய போது மகிழ்ச்சி அவர்களோடு நிரம்பி இருந்த ஒரு காலம் அவர்கள் சந்தித்த போது அந்த சந்தோஷம், தூங்கும் போது கொரட்டை இடுகிறார்கள் பெருமானார். தூங்கும் போது கொரட்டை இடுவதற்கு சந்தோஷத்துக்கு என்ன சம்பந்தம்? சந்தோஷத்தால் ரசூலுக்கு கொஞ்சம் உடலிலே சதை போட்டது. கொஞ்சம் சதை கூடும் போது தூங்குனா கொரட்டை வந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடைசி காலத்துல சதை போட்டுச்சுங்கிறாங்க. அவங்களை பற்றி அழகான செய்திகளை பதிவு செய்கிற இடம், அழகான தகுதி அன்னை ஆயிஷாவுக்கு இருக்குது. அவர்கள் வீட்டுக்குரியவர்கள், அன்னலாரோடு அதிக தொடர்பை பெற்றவர்கள். அப்ப கொஞ்சம் உடல்ல சதை போட்டுச்சு. அந்த சதை ஓடும் போது தூக்கத்துல கொரட்டை வந்தது பெருமானாருக்கு என்று சொல்லும் அந்த செய்திக்குள்ளே அவர்களுக்கு மகிழ்ச்சி அவர்களை எல்லா புறத்திலும் சூழ்ந்து கொண்ட போது. அப்படியானால் சுகமான காலத்தை சந்தித்திருக்கிறார்களா இல்லையா? துன்ப காலங்களை அடைந்திருக்கிறார்களா இல்லையா? நம்ம பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, வாழ்க்கையில ஏதாச்சும் சொந்த சோதனை வந்துச்சு, துன்பம் வந்துச்சு, எனக்கு ஏன் வருது? நான் நல்லா தானே இருக்கிறேன், கரெக்டா தொழுகிறேன், கரெக்டா நோன்பு வைக்கிறேன், தான தர்மங்கள்லாம் கொடுக்கிறேன், நான் யாருக்கு என்ன தீங்கும் செய்யலையே, அது ஆரோக்கியமான பேச்சே இல்லைங்கிற. படைத்தவனுக்கு சொந்தம் நாம் படைத்தவனுக்கு சொந்தம். நம்மை அவன் என்னவும் செய்வான். என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன நபிமொழி உங்களுக்கு சொந்தம். வரத பிமா கஸமல்லாஹு லக், அல்லாஹ் விஷயத்தில் எதையெல்லாம் முடிவு செய்வானோ அத்தனையையும் பொருந்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்று சொன்ன செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிற புகாரி ஷரீஃபின் ஹதீஸ். அவன் எல்லாம் செய்வான். அவன் நம்மை சோதிப்பதற்கு பாவத்தை காரணமாக்கலாம் சோதிக்கிறது இல்லை. அவன் சோதிக்கிறது தண்டனைக்காகவே என்று நீங்கள் நினைப்பதும் சரியில்லை. நம்ம செய்த பாவத்துக்கு சோதிக்கிறானா, நம்மளை தண்டனை கொடுக்கிறானா? இல்ல. அல்லாஹ் பேரன்பாளன். அவன் சோதித்து அழகு பார்ப்பதும் உண்டு, நம்மை சோதித்து அவன் ரசிப்பதும் உண்டு. நம்ம தண்டிக்க வேண்டிய வேலை அவனுக்கு என்ன வேலை? நீங்கள் நன்றியோடு வாழுங்கள். அப்படி வாழும் போது உங்களை வேதனைப்படுத்த வேண்டியது எனக்கு என்ன அவசியம் என்று கேட்கிறானே திருக்குர்ஆன் ஷரீஃபில். நம்மை கஷ்டப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு நோக்கம் இல்லை. நல்லா வாழ்ந்த சில பேர் கீழே விழுந்துடுறாங்க, கீழே இருந்த சில பேரை மேல தூக்கி வச்சிடறான் அல்லாஹ். பணத்துக்கு மேலேயே நடந்தாங்க, இப்ப பணத்தையே பார்க்க முடியாத வாழ்க்கை. உல்லாசமான பங்களாக்களை கட்டியவர்கள் இன்றைக்கு அதுக்கு பெயிண்ட் அடிக்க கூட வாய்ப்புகள் இல்லாத நிலை. எங்கேயோ ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவர்கள், பிளாட்பாரத்திலே படுத்தவர்கள் இன்னைக்கு உல்லாசமான மாளிகை கட்டி வாழும் நிலை. அவன் ஏற்பாடு. அது கொடுப்பதும் எடுப்பதும் அவன் ஏற்பாடு. கொடுக்கும் போதும் எடுக்கும் போதும் வியக்கத்தக்க வாழ்க்கை உத்தம நபியோடு இருந்தது. அவர்கள் தான் நமக்கு ரோல் மாடல். அவன் கொடுக்கும் போது கோபித்துக் கொள்வதா? அவன் கொடுக்கும் போது ஏற்றுக்கொண்டு அவன் எடுக்கும் போது வெறுப்படைவதா? அவன் கொடுக்கும் போதும் எடுக்கும் போதும் சிரித்த முகம் அழகானது என்று அகிலத்தை வியக்க செய்கிறார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை ஆச்சரியமானது! மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த வாழ்க்கை நினைத்து பார்த்தாலே நம்மை மகிழ்ச்சி படுத்துகிறது. நமக்கு ஒரு பாடத்தை படிச்சு தர்றாங்க. நான் உன்னை தெளிவா சொல்வேன், அல்லாஹ் என்ன செய்தாலும் பொருந்திக்கிறனுங்கிற அந்த மனசு வந்துட்டுனா நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுறோம்.
ஹாப்பி ஆயிடுறோம், மகிழ்ச்சி ஆயிடுறோம். எந்த கஷ்டமும் நம்மை போட்டு படுத்தாத பாடுபடுத்தாது. எந்த கஷ்டத்திலும் விழுந்து விட மாட்டோம், மனசால் உடைய மாட்டோம். நோய் என்பதோ கஷ்டம் என்பதோ அது பெருசு இல்லை. நோய் வருமோ கஷ்டம் வருமோங்கிற மனசுதான் பயங்கரமானது. கஷ்டம் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அந்த மனசுதான் பயங்கரமானது. என்ன பெரிய கஷ்டம் என்று அதை பார்க்க சொன்னவர்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அற்புதமான மனிதர். அவர்களுக்கு இருந்த அந்த சகிப்புத்தன்மை அல்லாஹ் பாராட்டுகிறான். ஒரு கட்டத்தில் சொன்னான், வஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸம், உறுதி நிறைந்த நபிமார்கள் எப்படி பொறுமை காக்கிறார்கள் அப்படி பொறுமை காத்து விடுங்கள். அப்படியானால் பொறுமை என்பது உறுதியான மனிதர்களின் அடையாளம் என்கிறான் அல்லாஹ். வாழ்க்கையில எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமும் தாங்கிக் கொள்ளும் தகுதியும் எல்லாவற்றுக்கும் பொறுமையாக இருக்கிற நிலையும் அது உறுதியான மனிதர்களின் அடையாளம். உள்ளத்தால் உறுதி கொள்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டிய போது மூக்கில் விரல் வைத்து உலகம் ஆச்சரியப்பட்டது. சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்துல நான் சொன்ன ஆச்சரியமா இருக்கும். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல அவங்க 63 வயசு வாழ்றாங்க. அவங்க 63 வயசுக்குள்ளால் அவங்க சந்தித்த குடும்ப சூழல் எப்படின்னா, அழகான குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. அவங்க பெற்றெடுத்த எந்த குழந்தையும் கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் மக்களை பெற்றெடுத்திருக்காங்க, 2 பையன்களை பெற்றாங்க, 4 பெண் மக்களை பெற்றெடுத்தார்கள். இன்னும் ஒரு மனைவியின் வழியே ஹஜ்ரத் இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் மகன், 7 பிள்ளைங்க ரசூல் தந்தை, 7 பிள்ளைகளுக்கு ரசூல் தந்தை. என் பெருமானின் 63 ஆண்டு காலம் வாழ்க்கை தான். அதை முடிப்பதற்குள்ளால் 6 குழந்தைகளும் வஃபாத் ஆயிட்டாங்க. சின்ன வயசுல மௌத்து, திருமணமான வயசுல மௌத்து. திருமணமாகி கணவனோடு சந்தோஷமா வாழ்ற காலத்துல மரணம். இது எல்லாம் ரசூலுடைய ஹயாத்துல. பத்ரு போர்க்களம் போகிறார்கள், ரொம்ப சோதனை. அல்லாட்ட கேட்டாங்க, நீ வெற்றி தரலன்னா எப்படி ரப்பே உன்னை வணங்குறது இந்த உலகத்துல ஆள் இருப்பாங்கன்னு. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அந்த மகிழ்ச்சி சித்திகுல் அக்பர் சொல்வாங்க, என்ன மகிழ்ச்சி, நபியினுடைய முகத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் நபியின் முகத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்? உமா நபி மகிழ்ச்சி அடைந்தது போது எனக்கு அந்த மகிழ்ச்சி என்னையும் முழுமையாக தொட்டது. அவங்க முகம் சூரியனை போல் ஒளித்தது, சந்திரனை போல் பிரகாசமாக இருந்தது. தங்க முலாம் அவர்களின் முகத்தில் பூசியதை போல் ஜொலிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ரின் வெற்றி அத்தனை மகிழ்ச்சியை கொடுக்க உத்தம நபி ஊர் வருகிறார்கள். மதீனா வந்தவுடன் கிடைத்த செய்தி என்ன தெரியுமா? உங்கள் அன்பு மகள், பாச மகள், மடியில் போட்டு வளர்த்து ஆனந்தம் கண்டீர்களே அன்னை ருக்கையா, தங்கள் அன்பு மகள் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். தாங்கள் இல்லாததால் நாங்களே ஜனாசாவை தொலை வைத்து அடக்கமும் செய்து விட்டோம். அன்னலாரின் இதயத்தில் இடி விழுந்ததை போல் முகம் கொஞ்சம் சுருங்கி போனது. சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதும் சொன்னார்கள், லா நகூலு இல்லா மா யர்தா அன்னா ரப்புனா மா யர்தா அன்னா ரப்புனா. கவலை இருக்குது மனசுல, உள்ளம் கவலைப்படுது, எங்க கல்புல கவலை இருக்குது, முகத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆனா எங்க ரப்பு பொருந்தி கொள்ளாத வார்த்தை மட்டும் எங்க நாவு பேசாது. வாழ்க்கையில துன்பங்கள் வருகிற போது, சோதனைகள் வருகிற போது கொஞ்சம் முகம் மாற்றம் வரலாம், உள்ளத்தில் கவலை வரலாம். ஆனால் அது பெர்மனண்டா இருக்கக்கூடாது. அதை தொடர்ந்து சொன்னது, நாவு எதையாவது உச்சரித்திடக்கூடாது. இப்படி பண்ணிட்டானே அல்லாஹ், அப்படி பண்ணிட்டானே அல்லாஹ், அப்படி நாங்க பேச மாட்டோம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உலுல் அஸ்மின் அடையாளம் என்கிறான். உறுதி வாய்ந்த நபிமார்களின் அடையாளம் பொறுமை என்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. உலகத்தை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறார்கள். பத்ருக்களத்தின் வெற்றியை கண்டு மாணவி கண்ட மகிழ்ச்சியை பார்க்கிற சஹாபிகள் அடுத்து தன் மகளின் வஃபாத்து செய்தி கேட்டு அன்னலார் முகம் கொஞ்சம் வாட அடுத்த நிமிடம் சொல்கிறார்கள், என் ரப்பின் முடிவு அழகானது என்கிறார்கள். சஹாபிகள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். இந்த மரணம் அவர்களை நீண்ட நாள் பாதிக்கும் என்று நினைத்தோம், ஆனால் அல்லாவின் முடிவை பொறுத்துக் கொள்வதுதானே ஒரு மூமினுக்கு அழகு என்பதை எங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள் உமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லோருக்குமாக சொல்கிறேன், அல்லாஹ் அழகாகவே நடக்கிறான் நம்மோடு. அவனை போல் அன்பு காட்டுபவர்கள் யார்? நம் மீது அவனை விட அன்புள்ளவர்கள் யார்?
என்னை பற்றி நான் தெரிந்ததை விட, என் தாய் தெரிந்ததை விட, என் தாரம் தெரிந்ததை விட, நான் பெற்றெடுத்த என் அன்பு பிள்ளைகள் தெரிந்ததை விட ரப்பு தெரிந்தான் என்று திருக்குரான் சொல்லும். அலா யஅலமு மன் ஹலக், படைத்த உன் ரப்பு உன்னை அறிந்தான் இல்லையா? உன்னை பற்றி உன் ரப்புக்கு தெரியும். ஒஹுவல் லதீஃபுல் ஹபீர் என்கிறார். அவன் ரொம்ப நுணுக்கமுள்ளவன், அவன் ரொம்ப அறிவன், எல்லா விஷயத்தையும் அறியக்கூடியவன், அவன் அறிந்தவன், என்னை புரிந்தவன், என் நிலை என்னன்னு அவனுக்கு தெரியும். எனக்கு போய் கூடுதலா கஷ்டம் கொடுத்து அதுல அவனுக்கு என்ன சந்தோஷம் வரப்போகிறது? சில நேரங்கள்ல அவன் அந்த மாதிரியான சில கஷ்டங்களை கொடுத்து நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடந்திருந்தால், குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அதை மன்னிச்சு நமக்கு அவன் புறத்திலிருந்து வரக்கூடிய நியாமத்துகள் தடைபடாமல் இருப்பதற்கும் கூட சில கஷ்டங்களை கொடுத்து பார்த்து அதுக்கு பின்னால வந்த நியாமத்துகளை தொடர செய்கிறான். உங்களுக்கு ஒரு செய்தியை விளக்கி வைப்ப பிரியப்படுகிறேன். உங்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து வந்து கொண்டிருந்த அருள்களும், நியாமத்துகளும், ரிசுக்குகளும், வாழ்க்கையின் வளமும், கண்ணியமும் எதனால தடைப்படும்னா உங்கள்கிட்ட ஏற்பட்ட சில பாவங்களால் தடைபடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல் அப்தா லயுஹரமு ரிஸ்க் பிதம்பி யுஸீப். மனிதன் அவனுக்கு வழங்கப்படுகிற அருள்கள் சில பாவங்களால் தடை செய்யப்படுது. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கூட கொஞ்சம் லேட்டா, ஏதோ அவங்க வாழ்க்கையில நடந்த சில குறைகளுக்கும் குற்றங்களுக்கும் கூட அல்லாஹ் அப்படி செய்வான். இல்லது சில நேரங்கள் அவங்க தர்ஜாவை அந்தஸ்தை உயர்த்தறதுக்கு செய்யறான். நமக்கு அவன் புறத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கணும், அருள்களின் வாசல் திறந்தே இருக்கணும். அவன் வாசலை பூட்டிட்டான்னா நம்ம வாழ்க்கை எங்க போய் நிற்கும்? யாரு நம்மை மேல தூக்கி வைக்க முடியும்? உலகமே சேர்ந்தாலும் உன்னை தூக்கி வைக்கணும்னு நினைச்சா முடியாதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகமே சேர்ந்து உன்னை கீழே இறக்கணும்னு நினைச்சாலும் முடியாதுன்னா. அவனால நான் இப்படி ஆகி போனேன், இவனால அப்படி ஆகி போனேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இடமே இல்லையே. என் வாழ்க்கையில இவரு ரொம்ப குறுக்க வந்து என்ன நிம்மதி இல்லாம ஆக்கிட்டாரு, இடமே இல்லை. உலகமே சேர்ந்தாலும் உனக்கு ஒரு நல்ல நிலையை உண்டாக்கணும்னு நினைச்சு அவங்க எல்லாம் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடாம எல்லாரும் உன்னை கீழே இறக்க நினைச்சாலும் முடியாது, ரப்பு நாடாம. அப்ப நம்ம மனச எவ்வளவு பலப்படுத்துறாங்க பாருங்க. யாரின் மீதும் தவறான எண்ணங்கள் வந்துவிடக் கூடாது. அந்த தவறான எண்ணத்திற்கு பின்னால் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை அல்லவா குறைகிறது. இவரால நான் அப்படி ஆயிட்டேன்னா ரப்பு எதுக்கு? அவன் சக்தி என்ன ஆச்சு? இந்த செய்திகளை சொன்னவங்க நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் பேசிய வார்த்தைகளையே கண்டு உலகம் இன்றைக்கு வியக்கிறது. எப்படி வார்த்தைகள்! சையதுனா அபூதர் அல் கிஃபாரி சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல வந்து நிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அதிகாரத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. என்னப்பா அதிகாரத்தை கேட்கிறேன்னாங்க. இல்ல, பல பேர்களை பல நாடுகளுக்கு, பல ஊர்களுக்கு தலைவர்களாக ஆக்குறீங்க, கவர்னர்களா அனுப்புறீங்க, என்ன ஒரு கவர்னரை ஆக்கி வைங்க அப்படின்னு கேட்டாங்க. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு இன்னக லஈஃப், நீ பலகீனமானவன், இன்னஹா அமானான. எல்லாரையும் சிந்திக்க வைத்த வார்த்தை. நீ பலகீனமான ஆளு. என்ன பலகீனம் இதுல? இன்னஹா அமானா, மக்கள் பொறுப்பை கையில கேட்கிற நீ, அது அமானிதம். மக்கள் பொறுப்பு என்பது அமானிதம். ஆனா நீ பலகீனமானவர். அமானிதத்தை வச்சு உன்னால நிறை செலுத்த முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பொறுப்பு வேணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பதவிக்கு வரணும், இந்த பதவிக்கு வரணும், பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு வரணும், தலைமைக்கு வரணும், செயலாளர் ஆகணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அந்த ஆசை வேண்டாங்கிறாங்க. பதவி அல்லாவின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் அதை சரியாக நடத்தப்படுவதற்கான உதவி அல்லாவே உனக்கு செய்வான். நீ கேட்டு அது கிடைத்தால், அதை வாங்கணும்னு நீ போராடி வாங்கினால் உன் மீது அதன் சிரமங்கள் திணிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம போய் எல்லாம் கேட்டுலாம் வாங்கக்கூடாது. நம் மீது கொடுக்கப்படுது, வேண்டாம்னு சொல்றோம், பிடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. அல்லாவுடைய அல்லாவின் புறத்திலிருந்து உனக்கு உதவி செய்யப்படும். ஒரு வியக்கத்தக்க செய்தி அது. ஆசை வேண்டாங்கிறாங்க. செய்தனா அபூதர் அல் கிஃபாரி ஒரு நல்ல சாபி, மிகச்சிறந்த சாபி, ஆன்மீக பேரொளி. எந்த நேரமும் அல்லாவின் நினைவிலேயே வாழ்ந்தவர்கள், விசாலமான உள்ளம், வாரி கொடுக்கும் தன்மை.
தவற தட்டி கேட்கிற இடத்தில் வாழ்ந்தவர்கள். ஆட்சியாளர்களின் தவறையும் கூட தட்டி கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த காதலை வார்த்தைகளால் நான் விவரிக்க இயலாது. இத்தனை பெரிய மிக உயர்ந்த தன்மைகளுக்கு சொந்தமான அபூ தர் அல் கிஃபாரியை பொறுப்பை சுமக்கிறதுக்கு உன்னால முடியாதுப்பா, நீ பலகீனமானவர் சொல்லிவிட்டு, இன்னஹா அமானா, கியாமத்தில் அது விசாரணைக்கு வந்துருமா இல்லையா, அதனால நீ வாங்காதன்ட்டாங்க. அவர் கேட்டார், எனக்கு பொறுப்பை தாங்கன்னு, வேண்டாங்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயமும் எழுதுறாங்க, கவனத்துல எடுக்கணும். தன் தோழர்களை எப்படி பாதுகாக்கிறாங்க. நிறைவேற்ற முடியாத பொறுப்பை வாங்கி நீ நாளைக்கு குற்றவாளியாக அல்லாஹ்வின் பார்வையில நிக்கிறதுக்கு இந்த முஹம்மது பிரியப்பட மாட்டேன் என்கிறார்களா இல்லையா? பொறுப்பு கேட்ட போது அவர் இவ்வளவு நல்ல மனிதர், இவ்வளவு உயர்ந்த மனிதர், நேர்மையானவர், நம்பிக்கையானவர், உண்மையானவர், அவர் கையில கொடுத்துடலாம். இல்ல, அதை வச்சு அவரால் காப்பாற்ற முடியாது. நாளைக்கு அமானிதத்துல அவர் சரியா நடக்கலங்கிற குற்றம் விதிக்கப்பட்டு விசாரணைக்கு ஆளாக்கப்படுவதை நான் பிரியப்படலன்னு உணர்த்துறார்களே. அவங்க எட்டு வைத்து போகிற எல்லா இடமும் இன்னைக்கு நினைத்தாலும் ஆச்சரியப்பட வேண்டியது, வியக்கத்தக்கது. இன்னைக்கெல்லாம் திருப்திப்படுத்துறதுக்கு ஏதாவது செய்து நோட்டி விட்டுறோமா இல்லையா? நமக்கு நெருக்கமா இருக்கிற ஒருத்தர் ஏதாச்சும் எனக்கு தாங்க, எனக்கு ஒரு வீட்டை வாங்கி தாங்க, கடையை வாங்கி தாங்க, இல்ல எனக்கு ஒரு தொழிலை வச்சு தாங்க, இல்ல எனக்கு ஒரு அதிகாரத்தை வாங்கி தாங்க, இல்ல என்ன ஒரு தலைவரை ஆக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன பண்ணிடுறோம்? சரி, ஏதோ ஒண்ணு கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்திடுவோம் நினைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதை நான் கொடுத்தால் நீ சந்தோஷப்படுவாய் என்பதல்ல முக்கியம், எதனால் உனக்கு இடைஞ்சல் வருமோ அதை நான் செய்ய மாட்டேங்கிறான். சய்யிதுனா அபூ தர் அல் கிஃபாரியை பார்த்து, மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்துவதில் மாணவியை போல் யாரை பார்க்க முடியாது. ஒருவரை சந்தோஷப்படுத்தணுமா, ரசூலுல்லாவே அங்கே முன்மாதிரி. எப்படி சந்தோஷத்தை? எதிரிய கூட எதிரியா பார்க்கலன்னா பார்க்காத நமக்கு சொன்னான். தீங்கு செய்பவனுக்கு பகரம் தீங்கு நல்லதான்னு கேட்டான். தீங்கு செய்தவனுக்கு பகரம் தீங்கா? அவர் எங்கிட்ட பேசல, அதனால அவர் அழகா நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நீ அழகாக நடந்து சொன்ன அந்த வார்த்தை காலம் இன்றும் அதை கொண்டாடுகிற ஒரு வார்த்தை இல்லையா? சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு செய்த அருமையான அந்த அறிவுரைகளுக்குள்ளே உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறார்கள். வாஹசின் இலா மன் அஸா இலை, அவருக்கும் அழகானதை செய். இதுவெல்லாம் இன்றைக்கு மனித உலகம் வியந்து நிற்கிறது, ஆச்சரியப்படுகிறது. அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு உடனே தலையை கீழே போட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த ஆடியோ சைலண்ட் ஆயிருச்சு, சைலண்ட் விழுந்துருச்சு, மீட் எடுத்து விடுங்க. சரி. பொறுப்பு பலகீனம் நீங்க சொன்னதுனால யார சொல்லதான் எனக்கு வேண்டாம். எப்படிப்பட்ட தோழர்களை உண்டாக்கி வைத்திருந்தார்கள். என்ன பலகீனம் யார சொல்லதான்? நான் என்ன துரோகம் செய்திருவேனா, மோசடி செய்திருவேனா, அமானிதத்துல நான் தப்பா நடந்துருவேனா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பேசவில்லை, பேச மாட்டார்கள். அவர்களை உருவாக்கிய விதம் அப்படி. இன்றைக்கெல்லாம் பதவியை கேட்கிற போது கொடுக்கவில்லை என்றால் எதிரி. உலகம் அண்ணல் என் பெருமா உனக்கு பதவி எல்லாம் வேண்டாம்பா. அவர் உடனே ஏற்கிறார் பாருங்க. நான் அப்படி இல்லையா, தகுதியானவன் இல்லையா, என்கிட்ட என்ன குறை இருக்கு, அப்படியெல்லாம் பேசல. அல்ஹம்துலில்லாஹ், தாங்க வேண்டாம்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட தோழர்களை இந்த உலகத்திலே உருவாக்கி இருந்தார்கள்.
எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களை சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு அதை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அல்லாஹ்ட்ட அன்னலார் நடந்த விதம், பேசின முறை. எதிரி ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சங்கடப்படுத்துகிறார், 4 பேர்கிட்ட போய் நபியை பற்றி குறை சொல்லுகிறார், 4 பேர்கிட்ட போய் குறை சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக கூட இருக்கிறவர்களையே அவர் அப்பப்போ அவங்க கவனத்தை திருப்புகிறார், முனாஃபிக்குகளுடைய வட்டத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு. அவருக்கு கூட நான் பாவ மன்னிப்பு கேட்பேன்னு சொன்ன அந்த வரலாறை மறக்க முடியுமா? அல்லாஹ்ட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்பேன். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொன்னான், நீங்க 70 தடவை கேட்டாலும் மன்னிக்கிறது இல்ல, 70க்கு மேல நான் கேட்டா மன்னிப்பான்னா நான் கேட்கிறேன். நாங்களே நைல் நதியிலே ஃபிரௌன் அழிக்கப்படுகிறான். அந்த வரலாறை பேசுகிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். எவ்வளவு மூசா நபி போராடினாங்க, ஹிதாயத்துக்கு வந்திருப்பான், அவன் வரவே இல்லை. நைல் நதியிலே அதாபு இறங்குது, அவன் அழிக்கப்படும் போது அவன் சொன்னானா, இப்ப நான் ஈமான் கொண்டுட்டேன், இப்ப நான் ஈமான் கொண்டேன், என்ன மன்னிச்சிருங்க. கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏத்துக்கிடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரூனை பற்றி, காரூன் பூமிக்குள்ளே போகிறான், மன்னிப்பு கேட்கிறான், ஏதோ தப்பு நடந்து போச்சு. சர்க்கார் ஆலம், நான் இருந்தால் மன்னித்திருப்பேன், நான் இருந்தால் மன்னிப்பேன். ஒரு வித்தியாசமான அவர்களின் அணுகுமுறையும் அழகான வாழ்க்கையும் வேற யாரையும் கம்பேர் பண்ணி குறை சொல்லிதான் இல்ல. அவங்க லைஃப் ஒரு வித்தியாசம். இந்த சமூகம் கியாமத்து வரைக்கும் அவர்களை பின்பற்ற வேண்டிய மக்கள் இல்லையா? எல்லா நபிமார்களும் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு வந்திருக்கிறாங்க, குறிப்பிட்ட நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நகரங்களுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரே காலத்துல 2-3 நபிமார்கள் வாழ்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல லூத் நபி வாழ்றாங்க, மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்றாங்க. இன்னும் ஒரு ஊர்ல ஒரு நபி இருந்துட்டு இருப்பாங்க. ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், தங்களை இனி உலகம் உள்ள வரையிலும் அத்தனை பேர்களுக்கும், அத்தனை மொழி உடையவர்களுக்கும், அத்தனை நிறமுடையவர்களுக்கும், இனமுடையவர்களுக்கும், மனிதர்களுக்கும் ஜின்னுக்கும் உங்களை நபி என்றானே அல்லாஹ். இனி கியாமத்து வரையிலும் இந்த உலகம் ஒருவரைத்தான் பின்பற்ற முடியும், முஹம்மது ரசூலுல்லாஹ். அதற்கான எந்த அழகான வாழ்க்கை! நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட பல செய்திகள்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில இருப்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில அவங்க கூட ஜெயில இருந்த விட்டு சொல்லி விட்டாங்க, போனா அரசர்கிட்ட என்ன ஞாபகப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லி. அவன் மறந்துட்டான், பின்னால ஞாபகப்படுத்துறான். அரசர் கூப்பிட விடுறாரு, இல்ல நான் வரமாட்டேன்னாங்க, வரமாட்டேன்னாங்க. அந்த இடத்த பேசுறாங்க புகாரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அங்கே இருந்தால் என்னை உள்ள ஜெயில இருக்காதீங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தா நான் வெளியில போயிருப்பேன். அழைத்தவருக்கு பதில் சொல்லி இருப்பேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயில உட்கார்ந்துட்டாங்க, அவங்க கூப்பிடுறாங்க, வரமாட்டேன். ஏன் வரமாட்டீங்க? நான் நிரபராதி என்பதை நிரூபித்த பின்னால் வருவேன்னாங்க. என் பெருமான் சொல்றாங்க, நான் அஜப்து தாயா, நிரபராதியை நிரூபிக்கிற அளவுக்கு நான் இருக்க மாட்டேன், என்னை கூப்பிட்டு இருந்தா வெளியில போயிருப்பேன். என்ன சொல்ல வருகிறார்கள்? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற அந்த மனநிலை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற மனநிலை, எல்லாரிடத்திலும் கனிவாக வாழ்கிற ஒரு அழகான நிலை, யாரையும் குற்றம் பிடிக்காத ஒரு வாழ்க்கை, யாரிடத்திலும் குற்றம் காணாத ஒரு வாழ்க்கை, யாரையும் குற்றவாளியாக ஆக்கிவிடக் கூடாது என்கிற ஒரு வாழ்க்கை. மஸ்ஜிது நபவிக்கு வர்றாங்க சர்க்காரை ஆலம், சையதுனா சூரிய ரலியல்லாஹு அன்ஹு தூங்குறாங்க. வாங்க சொல்லி முடிஞ்சு காமத்து சொல்லணும், தொழுகையை நடத்தணும். அதற்கு சையதுனா சூரி தூங்குவாங்க. பொதுவா தூக்கத்துல இருக்கிறவங்களை எழுப்ப வேண்டாம்னு சொன்னதெல்லாம் இருக்குது. ஆனா தொழுகைக்கான நேரம் எழுப்பணும். என் பெருமான் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, ஐயுகிமுஹு யா அலி, அலி அவர்களே அவளை எழுப்பி விடுங்க.
எழுப்பி விடுங்க. செய்தனா அலி இல்லாதவனாங்க பெருமானார் சொன்னப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அவங்கதான் முதல்ல செய்வாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ணதே இல்லை. தொழுகைக்கு ஒரு ஆளு எழுப்பி விடுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா என்ன கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு எழுப்ப சொன்னாங்களே. நான் கேட்டேன், லிமாதா அமர்த்தனி யா ரசூல் அல்லாஹ், எல்லா ரஹ்மத்தையும் அல்லாஹ் தரட்டும், என்ன எழுப்ப சொன்னீர்களே, எனக்கு நன்மை கிடைக்கணும் என்பதற்காகவா? எனக்கு புரியலன்னா. இல்லப்பா, என் சாமி ஒரு குற்றவாளி ஆக்க நான் பிரியப்படலைன்னா. சுப்ஹானல்லாஹ். உலகம் கொஞ்சம் தன் பார்வையை உயர்த்தி வைத்து பார்த்த இடம் இதுவெல்லாம். என் சாமியை ஒரு குற்றவாளியாக ஆக்க நான் பிரியப்படவில்லை. என்ன யாரு சொல்லலாம்? அவர் தூக்கத்தில் இருக்கிறார், நான் போய் எழுப்பி தூக்க சடைவுல அவர் எழுந்திருக்க மறுத்தால் அவர் அல்லாஹ்வின் பார்வையில் குற்றவாளி ஆகி விடுவார். ஒரு நபியினுடைய கட்டளைக்கு மறுத்ததாக அவர் ஆக்கப்பட்டு விடக்கூடாது. எனவே தூக்கத்துல சில பேருக்கு என்னன்னு தெரியாது, தூக்கத்துல எழுப்ப போங்க அப்படின்னு அவர் தட்டி விட்டுட்டா அவர் பாவியாயிடக்கூடாது. அதனால நான் உங்களை எழுப்ப சொன்னேன், என் சஹாபியை பாவியாக்க பிரியப்படவில்லை என்றார். இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அழகிய வாழ்க்கை. இது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மற்றவர்களை பற்றி பேசி விடுகிறோம், குற்றம் சுமத்தி விடுகிறோம். மற்றவர்களை நாம அணுகிற விதத்திலேயே நிறைய குளறுபடிகள், நம்ம நிம்மதிகள் குலைந்து போகிறது. நான் எல்லாத்தையும் எப்போதுமே சொல்லுது, 24 hour வாழ்க்கையும் ஹாப்பியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். வாழ்க்கையில எல்லாம் வரும் போகும். ரப்பு இன்னும் நம்முடன் இருக்கிறான். நம்மை உயர்த்திய போதும் நம்முடன் தான் இருந்தான், கீழே விழுந்த போதும் அவன் தான் நம்மோடு இருக்கிறான். ஒவ்வொருக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும், மேலே இருந்தாலும் கீழே விழுந்தாலும், நீங்கள் பெட்ரூமில் இருந்தாலும் உங்க கூட நான் இருக்கிறேன் என்கிறார். என் பெட்ரூம் வாழ்க்கையை கூட அழகாக்க வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம். யாருமே இல்லை, ரப்பு என்னோடு இருக்கிறார். இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி விட்டு சொன்னவர்கள், வாழ்ந்து காட்டி விட்டு சொன்னவர்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அருமையான வாழ்க்கை இல்லையா? அப்போ சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த அழகிய நடைமுறை என்பது உலகம் உள்ள வரையிலும் அந்த வாழ்க்கையை எடுப்பதற்கு லட்சோப மக்கள் இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய பல நாடுகள்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வரலாறை தூக்கி வைத்து கொண்டாடும் மக்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறார்கள். நாகரீகங்கள் வளர்ந்திருக்கிற நாடுகளில் இளைஞர்கள் இன்றைக்கு அந்த வாழ்க்கையை ரசிக்கிறார்கள், வாழ துடிக்கிறார்கள். பல்வேறு செய்திகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பத்துல எவ்வளவு பேர் சந்தோஷத்தை இழந்துட்டாங்க. திருமணத்தை பற்றி பல அறிஞர்களும் கவிஞர்களும் சொன்ன ஒரு வார்த்தை, அது ஒரு சுரங்க பாதை. நான் சுரங்கம்ங்கிறது எப்படின்னா, வெளியில இருக்கவங்க எல்லாம் உள்ள போகணும் ஆசைப்படுவாங்க, உள்ள போனவங்க சீக்கிரமா வெளியில வரணும்னு நினைப்பாங்க. சுரங்கத்துக்குள்ள போனவங்க அதுல ரொம்ப நேரம் நிக்க முடியாது, வெளியில வரணும்னு நினைப்பாங்க. வெளியில இருக்கிறவங்க சுரங்கம் எப்படி இருக்கும் பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. அதை என்ன சொல்றாங்க, திருமணம்ங்கிறது கல்யாணம் முடிச்சவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா கல்யாணம் முடிஞ்சவங்க நினைக்கிற அளவுக்கு பல கஷ்டங்கள் சங்கடங்களை அனுபவிக்கிறாங்கிறத உதாரணம் காட்டுவதற்கு அது ஒரு சுரங்கப்பாதைன்னாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் சுரங்கப்பாதை இல்லப்பா, அது ஒரு சொர்க்கத்தின் பாதை. சொர்க்கத்துக்கு போன யாரும் வெளியில வர பிரியப்பட மாட்டாங்க. ஒரு செய்தி நான் படிச்சேன் தஃப்சீர்ல, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்த ஒரு மலக்கோடு அவர்களுக்கு லிங்க் இருந்துச்சு, அந்த மலக்கோடு நட்பு இருந்துச்சு. அந்த மலக்கு அவங்களை சுத்தி பார்க்க கூட்டு போனாங்களாம். சொர்க்கப்பதியை சுத்தி பார்க்க உள்ள போனாங்க. மலக்கு சொன்னாங்க, நான் உள்ள வர அனுமதி இல்லை, நீங்க போய் சுத்திட்டு வாங்கன்னு. உள்ள போன இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியில வரல, கூப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், இதுக்குள்ள வந்துட்டு நான் வெளியில வர மாட்டேன்டாங்களாம். இது உள்ள போயாச்சு, நீ வெளியில. சொர்க்கத்துக்குள்ள போன யாரும் வெளியில வர பிரியப்பட மாட்டாங்க. நபியே முன்மாதிரி. குடும்ப வாழ்க்கை சொர்க்கம் என்று சொன்ன மாமனிதரை உலகத்தில் பார்த்தீர்களா? பார்க்க முடியுமா? இந்த புறத்தை அழகாக்கிய பல பேர்கள் அந்த புறத்தை அழுக்காக்கிதானே இருக்கிறார்கள். மனைவிக்கு துரோகம் செய்த கணவன் எத்தனை, மனைவியை சஞ்சலப்படுத்தியவர்கள் எத்தனை, காயப்படுத்தியவர்கள் எத்தனை. எப்படியாவது அவங்க சந்தோஷமா இருந்தா எத்தனை பேருக்கு பிடிக்கிறது இல்லை தெரியுமா? இன்னைக்கு என்ன அந்த அம்மா சந்தோஷமா இருக்குது,
ஏதாவது ஒன்ன பண்ணி இந்த அம்மாவை கொஞ்சம் கவலை ஆக்கணுமே என்று நினைப்பவர்கள் எல்லாம் வாழும் இந்த உலகத்தில் அன்னை ஆயிஷா சொன்ன வார்த்தை மகத்தான வார்த்தை. நபி பெருமானார் எங்க பக்கத்துல இருந்தால் எங்கள் வாழ்க்கையே மகிழ்ச்சி ஆகிவிடும். அவர்கள் வீட்டுல இல்லைன்னா வழி மீது விழி வைத்து காத்திருப்போம். மத்தா எரியும் எப்ப வீட்டுக்கு வருவார்கள். ஏன் எம்பெருமான் வீட்டில் இருந்தால் வீடே கலகலப்பு. இன்னைக்கெல்லாம் நிறைய பெண்கள்கிட்ட உங்க வீட்டுக்காரரு வீட்டுல இருந்து அந்த அம்மாவை சொல்ற பதில், ஞாயிற்றுக்கிழமை ஏன் வருதுன்னு கவலையா இருக்கு ஹதரத். ஞாயிற்றுக்கிழமை அந்த மனுஷன் வீட்டிலேயே இருக்கிறார். அவர் வீட்டுல இருந்தா தொந்தரவா இருக்கு. அவர் வெளியில இருந்தாதான் ராகத்துங்கிறான். ஞாயிற்றுக்கிழமை அந்த மனுஷன் கூட இருக்கிறார். இங்க இருந்து அவர் சும்மா இருக்கிறது இல்லை, எதையாவது குறை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பேசும் செய்திகள் காதுக்கு வருகிறது. காரூணிய சீலரை குறித்து அன்னை ஆயிஷா, பெருமான் வீட்டில் இருந்தால் வீடு மகிழ்ச்சி மங்களம், வீடு கலகலப்பு. மாவீரிய நபி குர்ஆன் ஓதுவாங்களா, திக்ர் செய்வாங்களா, முராகபா எனும் பெருநிலை இருப்பார்களா, முஷாஹதா எனும் இறையோடு இருக்கும் வாழ்க்கையா? அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையும் மாணவி மனைவியர்களின் வேலைகளில் பங்கெடுத்து அடைந்து கொள்வார்கள். அல்லாஹ்வோடு பெற வேண்டிய இன்பங்கள் எல்லாம் மனைவியை திருப்திப்படுத்துவதிலே கிடைக்கப்பெறும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வந்தாலும் அன்னலாரின் வாழ்க்கை அது வியக்கத்தக்க ஒரு வாழ்க்கை. திடீரென்று ஒரு ஆட்டை பிடிச்சு அறுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னவென்றே காரணம் புரியல எங்களுக்கு. மாலை பொழுதுல ஒரு ஆட்டு, பயங்கரமான ஆடு, பெரிய கொம்பு உள்ள ஆடு பிடிச்சு அறுத்து கறியை எடுத்து என்ன பண்ண போறாங்க? பிரியாணி போட போறாங்களா அல்லது விருந்தளிக்க போறாங்களா? செய்தி எங்களுக்கு தெரியல. நான் ஆயிஷா நாயகி சொல்றேன், நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அந்த ஆட்டை அறுத்து டப்புன்னு கூப்பிட்டாங்க. என்னப்பா, அதை கொண்டு போய் அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு வா, இதை கொண்டு இந்த வீட்டுல கொண்டு பங்கீடு செய்தாங்க. நான் கேட்டேன், யார் ரசூலல்லாஹ், திடீரென்று ஒரு பெரிய ஆட்டை அறுத்து பங்கீடு செய்கிறீர்களே? ஒண்ணும் இல்லம்மா ஆயிஷா, என் மனைவி ஹதீஜாவின் ஞாபகம் வந்தது. அந்த ஞாபகத்தை நான் அவர்களை சந்தோஷப்படுத்தணும் வேண்டும் என்று இந்த ஆட்டை அறுத்து நான் அந்த ஹதீஜா தோழிகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டேன். இருக்கிற காலத்திலே பொஞ்சாரி நினைக்கிறவங்களே இல்லை. பொஞ்சாரி இருக்கிற காலத்துல பொஞ்சாரியை சந்தோஷப்படுத்துறவங்க குறைஞ்சிருக்கிற காலம். மனைவிக்கு சந்தோஷம் வர்றதே பல பேர் பிடிக்காத காலம். என் மனைவி மௌத்தாய் பல வருடங்களுக்கு பின்னால் மரணமான கதீஜாவை சொல்கிறார்கள், அம்மாவின் நினைவு வந்துச்சு, அதனால அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணுமே கபூர்ல, அதனால அம்மாவுடைய தோழிகளுக்கு நான் ஆட்டை அறுத்து பங்கீடு செய்கிறேன். என்ன வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை! நண்பர்களோடு, குடும்பத்தோடு, அழகான சிறார்களோடு. சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்து வெளியில போயிட்டாங்கன்னா, எப்பமாவது ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க வைங்களேன், அன்னைக்கு உள்ள நிலை குறித்து மதீனா வாசிகள் பேசுறாங்க. லா யனாமு அவுலாதுனா, எங்க வீடுகள் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். என்ன மோசம்? எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் தூங்க மாட்டாங்க. பிள்ளைகளை நாங்க தூங்க வைப்போம். இல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ளே சிறுவர்களை அனுமதிச்சாங்களா இல்லையா? பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க சிறுவர்களை. சில பேர் மேல போயிட்டாங்கன்னா கீழே உள்ளவங்களை மறந்துடுவாங்க. காத்தமுன் நபியின் உயர்த்திக்கிட்டே இருந்தா அல்லாஹ் வரஃபானா லக திக்ரக், தங்களை உயர்த்தினோம் உயர்த்தினோம் உயர்த்தினோம். எங்க கொண்டு உயர வச்சான் அல்லாஹ்? அவங்க பேரு சொல்லப்படாத நேரம் இல்லைங்கிற அளவுக்கு உயர்த்தினான். அல்லாஹு அக்பர் என்று பாங்கு உச்சரிப்படும் போது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லப்படுது. இங்க அல்ல, இங்கே அங்கே உலகத்தின் அத்தனை எங்கெல்லாம் இந்த உலகம் சுத்தி கொண்டிருக்குமோ, இந்த உலகத்தினுடைய அந்த உருளும் இடமெல்லாம் முஹம்மது உச்சரிக்கப்படுகிறார். 24 மணி நேரம் இந்த உலகத்தில் உச்சரிக்கப்படுகிற மாபெரும் மனிதராக முஹம்மது ரசூலுல்லாஹ். உலகத்துல இன்றைக்கு ஆய்வு ஒரு குறிப்பு அறிவிக்கிறது, அதிகமாக இந்த மண்ணில் உலகில் உச்சரிக்கப்படும் ஒரே பெயர் முஹம்மத். தங்கள் புகழை உயர்த்தினோம். என் தொழுகையில் கூட நான் அவர்களின் பெயரை சொல்லாமல் முடிவடையுமா தொழுகை? நான் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்கள் பெயர் சொல்லாமல் என் ஈமான் முழுமையாகுமா? அவர்களை நான் நினைக்காத வாழ்க்கை வாழ்க்கையும் இல்லை, பின்பற்றாத வாழ்க்கை அழகும் இல்லை, அவர்களை எடுத்து நடக்காத வாழ்க்கை வெற்றியும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையும் வெற்றி பெறுவதற்கு ஒரு பலம் முஹம்மது ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு அவங்க வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. நோக்கம் ஒண்ணும் இல்லை, எனக்கு பின்னால எல்லாரும் வெற்றி பெறணும், அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டேன்.
என்னை பார்த்து வாழ்றவங்க ஜெயிக்கணும். அவர்களை எடுத்துக்கொண்டவர்கள் எங்கே ஜொலிக்கிறார்கள், எப்படிப்பட்ட இடத்தை போய் அடைஞ்சிட்டாங்க. புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வரும். மாணவியின் அன்பு தோழர் ஒருவர் அறிவிக்கிறார், சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அன்னை ஆயிஷாவுக்கும் இடையே ஒரு போர் நடக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த லிஸ்ட்ல என் பேரையும் நான் பதிவு செய்திருந்தேன். என் பேரு அவங்களுடைய ராணுவ வீரர்கள்ல என் பேரை கொடுத்திருந்தேன். அதுக்கு பின்னால என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் என் கவனத்துக்கு வந்துச்சு. ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய ரோம் பாராசீகத்துல அவங்களுடைய பேரரசர் மரணித்த போது அங்க தலைமைக்கு அவங்க பையன் இருந்தார். அவ பையனும் மூத்தா போறார். அது வரலாறு நீண்ட நேரம் இங்க இல்ல. அப்புறம் அவர்களுடைய மகள் பவுனா என்பவர்களை அந்த நாடு தலைமைக்கு கொண்டு வைக்குது. அப்ப சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லை யஃப்லிஹல் கௌம் வல்லவ் அம்ரஹும் இம்ரா, பொறுப்பை பெண்கள்கிட்ட கொடுத்த சமுதாயம் எப்படி வெற்றி பெறும்னு கேட்டாங்க. அந்த ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய தலைமையில் புறப்படுகிற ராணுவத்தில் என் பேர் பதிவு செய்யப்பட்ட பின்னால் அந்த செய்தியை பார்த்துட்டு என் பேர் அதுல இருந்து நான் பின்வாங்கி சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் சேர்ந்துக்கிட்டேங்கிறாங்க. ஆயிஷா யார்? உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு மனைவி, இந்த உம்மத்தின் தாய். இங்கே அவருக்கு பார்த்த பார்வை என்ன? தலைமைத்துவத்தை ஆயிஷா பெற்று ஒரு போர்க்களத்தினுடைய தளபதியாக ஆயிஷா வழிநடத்த வருகிறார்கள். அது ரைட்டு தப்புங்கிறது எல்லாம் தாண்டி அம்மா எந்த முடிவெடுத்தாலும் ஹைரு தான். ஆனா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்தது, பெண்களின் தலைமையில் சமூக வெற்றி பெறுமான்னு கேட்டாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால நான் பேரை எடுத்துக்கிட்டேங்கிறாங்க. உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் காலத்தால் அழியாத கலங்கரை விளக்கமாக முஹம்மது ரசூல். எனக்கு ஒரு நஷ்டம் வராமனா என்னை பாதுகாக்கணுமா? அங்கே கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்னை நஷ்டத்திலிருந்து காப்பாற்றும். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அறிந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? மதீனாவுல மன்னரையில உங்களோடு இருக்கிறார்கள். அது ஒரு ஆழமான பொருள் உரியது, அது தனி சப்ஜெக்ட். அது வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களிலே ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை நீ எப்படி வச்சிருக்கிற? ரசூலுடைய வாழ்க்கையை எப்படி நீ எடுத்துக்கொண்டாய்? நீ போகிற இடமெல்லாம் ரசூலுல்லாஹ். நான் ராத்திரி போய் படுக்க போறேன், பெட்டை எடுத்து 3 தடவை அப்படி உதறுவேன். உதறிட்டு நான் படுக்கிறது, வலது பக்கமா படுக்கிறேன், அப்படி கையை சாட்சி வைக்கிறேன். என்ன தெரியுமா? என்னோடு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. தஹஜ்ஜுக்கு எழுந்திருத்த உடனே வானத்தை பார்க்கிறேன், இன்னபிய கல்கு சமாவாத்தி உள்ள 10 ஆயத்தை ஓதுறேன். அதுக்கு பின்னால அல்லாஹு அக்பர் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அஸ்தக்பிருல்லாஹ் 10 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தடவை. தஹஜ்ஜுல நான் கையை தூக்கி ஓதுறேன். ஏன் தெரியுமா? என் பெருமான் அப்படி நின்றார்கள் தஹஜ்ஜத்தில் எழுந்திருத்த போது. இப்ப என் தஹஜ்ஜத்தில் எனக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். எழுந்திருத்த உடனே 2 கையும் எடுத்து அப்படி முகத்துல தடவுவேன். என்ன, எனக்கு இருக்கிற தூக்கத்தை கலைக்கிறதுக்காக தடவுன மாணவி ஸல்லல்லாஹு தூக்கத்தை விட்டு எழுந்திருச்ச உடனே 2 கையை எடுத்து தடவுவாங்க. என்னுடைய கையை நான் தடவும் போது அங்கே ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறேன். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ். எப்படி வாழ்க்கைக்கு தோல்வி வரும், எப்படி நெருக்கடி வரும், எப்படி மகிழ்ச்சி குறையும், நிம்மதி ஏன் தானாகிறது? காரூணிய சீலர் என்னோடு உலகத்தை இயக்க வைத்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் போகிற பாதைகளில் எனக்கு தடுமாற்றமே இல்லை. ஏன்? பெருமானார் எப்படி போக சொன்னாங்களோ அப்படி போயிட்டு இருக்கோம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உம்ரா பயணத்துல போயிட்டு வர்றாங்க. திடீர்னு போய் ஒரு இடத்துல போய் குத்த வச்சு உட்கார்ந்தாங்க. குத்த வச்சு உட்காராங்க. இப்ப சஹாபாக்கள் எல்லாம் கூட போனவங்க எல்லாம் ஏதோ சுய தேவை பூர்த்தி செய்யறாங்க போல தெரியுது, அந்த இடத்துல போய் பண்ணிருக்கலாமே நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்து எழுந்திருச்சுட்டாங்க. எழுந்திருச்சுட்டு ஒரு இடத்துல போய் நின்று ஒரு முஸல்லாவை முறிச்சு 2 ரக்காத் தொழுதாங்க. இது அங்க போய் குத்த வச்சு உட்கார்ந்தாங்க. அப்ப யூரின் பாஸ் பண்ணிருந்தா உதவு செய்யணுமே, உதவு செய்யாம இடத்துல இன்னும் முஸல்லா விரிச்சு தொழுகிறாங்களே. எல்லாருக்குமே அவங்க நிலை ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேட்டாங்க, எல்லாமே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அப்துல்லா இப்னு உமர் ஒரு பெரிய ஷேக் ஆயிட்டாங்க பின்னால. சாஹிபுல் வரா, சஹாபிகளிலே ஒவ்வொருவர்களுக்கும் சில அடையாளங்கள். பேணுதல் நிறைந்த சஹாபி என்று முகவரி பெறுகிறார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
நான் பெறுகிற அடைமொழிகளில் எல்லாம் பெரிய அடைமொழி அதுதான், பேணுதல். தப்பான வாழ்க்கைக்கு போறது இல்லை, தீமையான இடத்துக்கு போறது இல்லை, ஹராம பார்க்கறதே இல்லை, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற இடத்துல போய் நிக்கிறது இல்லை, கஷ்டப்படுத்துறவங்களை கூட விரோதமான கண்ணை கொண்டு பார்க்கறது இல்லை. இதுதான் பேணுதல். உண்ணுவதிலே பேணுதல், நடப்பிலே பேணுதல், செயல்கள்ல பேணுதல். பேணுதல் வந்தால் அதுக்கு கூலி என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அல்லாவே உங்களோடு இருப்பான், அவனே கூலி. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. வார்த்தை கூட கட்டுப்பாடு இழந்து வெளியே வராது. அல்லாஹ்வை கோபப்படுத்தும் வார்த்தை வராது, அடியார்களை காயப்படுத்தும் வார்த்தை வராது. நாக்கு பாதுகாப்புக்கு 32 பல்லு, அதுக்கு மேல 2 உதடு, அதையெல்லாம் தாண்டிதான் மனுஷன் பேசுறான் கட்டுப்பாடு இழந்து. இவ்வளவு பாதுகாப்பையும் எல்லாம் போட்டிருக்கான். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இந்த பாதுகாப்பு இல்லாட்டாலும் கூட பேணுதல் வாழ்க்கையில அல்லாஹ் அலங்காரமா கொடுத்துட்டா அந்த நாக்கு வெளியில வராது. யாரையும் காயப்படுத்துற வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார், அல்லாஹ்வை சங்கடப்படுத்துற வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். பேசுவதற்கு கூட எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. அம்லிக் அலைக லிசானக், நாயகமே நான் வெற்றி பெறணும்னு கேட்டார் ஒரு சாபி. வெற்றி பெறணுமா? நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கா அப்படின்னு சில செய்திகள் எல்லாவற்றையும் நான் பதிவு செய்யல. அம்லிக் அலைக லிசானக், உன் நாவின் மீது நீ ஆட்சி செய். அம்லிக் என்ற வார்த்தை, அம்லிக்னா உன் நாவின் மீது நீ ஆட்சி செய். உன் மீது உன் நாவை ஆட்சி செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம நாவு நம்ம மேல ஆட்சி செய்யுது. நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க. நிறைய பேர்கிட்ட பேசிட்டு மன்னிப்பு கேட்கறதும் போய் அங்க போய் கெஞ்சிடுறதுதான் நம்ம நிலைமை. அவசரப்பட்டு பேசிட்டேன், மனைவிட்டு போய் கொஞ்சம் சாரிமாங்கிறார், பிள்ளைகிட்ட போய் சாரிங்கிறார், முதலாளிட்ட போய் சாரிங்கிறார், தொழிலாளிட்ட சாரிங்கிறார். ஏன்? கொஞ்சம் வேகமா பேசிட்டேன். உன் நாவின் மீது நீ ஆட்சி செய். நாவு நம்ம மேல ஆட்சி செய்தால் எல்லாமே மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் கட்டுப்பாடு இழந்த ஒரு வார்த்தையை நாம் வெளிப்படுத்த கூடாது. ஏன்? முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்மோடு இருக்கிறார்கள். அவங்க பேசினதே இல்லையே, மா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா. இச்சையில் எந்த வார்த்தையும் தாஹா நபி பேசியதில்லை என்று அல்லாஹ் சொன்னானே. மனசு விரும்புறது எல்லாம் அவங்க பேசுறது இல்ல. ஒருத்தர் கொஞ்சம் வேகமா நடப்பார், அவங்க மனசு இவருக்கு பதில் சொல்லணுமா? பேசுறதே இல்ல. அல்லாஹ்வின் அறிவிப்பு என்னவோ அதுதான் பேசுனாங்க. அந்த வாழ்க்கை நமக்கு ரோல் மாடலா இல்லையா? முன்மாதிரியா இல்லையா? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையினுடைய அழகையும் ரகசியத்தையும் கத்துக் கொடுக்கிறாங்க. எப்ப நீ வெற்றி பெறணுமா? அம்லிக் அலைக லிசானக், உன் நாவை அடக்கு அப்படிங்கிறத, நாவின் மீது நீ ஆட்சி செய். ஆட்சி, நாக்குன்னு ஆட்சி உன் கையில இருக்கணும், நீ ஜெயிக்கிறேங்கிறாங்க. நம்ம நிறைய இடத்துல விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம், நிறைய இடத்துல தோத்து போறோம். இன்னொரு ரகசியம் தெரியுமா? நாவுல இருந்து சில வார்த்தையை வெளிப்படுத்திட்டு நீங்க 1000 தடவை மன்னிப்பு கேட்டாலும், அது உங்க மனைவியா இருக்கட்டும், உங்க தாயா இருக்கட்டும், அப்ப மன்னிச்சிருவாங்க. நீங்க கெஞ்சுவதாலே, உங்களை திருப்திப்படுத்துவதாலே காலத்திற்கும் அவங்களுடைய இதயத்தை விட்டும் அந்த காயம் ஆறாது. நீங்க பேசுன காயம் ஆறாது. உங்கள் மனைவியாகட்டும், பக்கத்தில் படுப்பாள், பக்கத்தில் இருப்பாள், மனம் சொல்லும் எத்தனை பெரிய வார்த்தை அவன் பயன்படுத்தினான் என்று. நீ உறங்கும் போது அவள் இதயம் விழித்துக் கொண்டிருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ் உலகத்தை வியக்க வைக்கிறார்கள். அழகிய வார்த்தைக்கு சொந்தக்காரர் மாத்திரம் அல்ல, உன் நாவு உன் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் என்று அந்த சொன்ன வார்த்தை எத்தனை ஆளுமைக்குரிய மனிதர்களை உருவாக்கி இருக்கிறது. அந்த நாக்கை மட்டும் கொஞ்சம் விஷயம் இல்லாம வெளியில கொடுத்துட்டோம்னா நம்ம ஆளுமையை நம்ம இழந்துருவோம், நம்ம வீரியம் போயிடும், நம்ம அடுத்தவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே போயிடுவோம். நம்ம எல்லாருக்கும் மேல இருந்த அதிகாரத்துக்குரிய வாழ்க்கை வாழணும்னா நம்ம நாவை நம்ம அதிகாரப்படுத்தணும்னாங்களா இல்லையா? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கைக்குள்ளே 1000 அற்புதம் நிறைந்த வரலாறுகளும் சொந்தம். சிறுவர்கள் ராத்திரி தூங்குவதில்லை என்கிறார்கள். லா யனாமு லைலா, இரவுல தூங்க மாட்டாங்க. ஏன் தூங்க மாட்டாங்க? பெருமானார் ஊர்ல இல்ல, அவங்க சத்தம் கேட்கல, அவங்க கிராத்து கேட்கல, அதனால பள்ளிவாசலுக்கு சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டாங்க, பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிள்ளைகளுடைய தலையில கை வச்சு துஆ செய்திருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களை தூக்கி சுமந்து இருக்கிறாங்க. என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைங்களும் அதை உணர்ந்தாங்க. பல இடத்துல சொன்ன ஒரு செய்தி, நான் ரொம்ப ரசிச்சு சொன்ன ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா எல்லையிலிருந்து ஊருக்கு வந்துட்டாங்கன்னு செய்தி வருது. ராத்திரி பூரா தூங்கல, வந்துருவாங்கன்னு சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. சாப்பிட மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுடைய இதயத்துல என்ன இடத்தை ரசூல் பிடிச்சிருக்கிறாங்க?
தகப்பனார் ஊர்ல இல்லைன்னா கூட உள்ள அழகா தூங்கிடுறானே. பெத்த தகப்ப இல்ல, பெத்த தாய், பாசம் காட்டிய தாய் இன்னைக்கு ஊர்ல இல்ல, வீட்டுக்கு போயிருக்காங்கன்னா பையன் நான் தூங்க மாட்டேன்னா சொல்றான், தூங்கிடுறானே, பொண்ணு தூங்கிடுறாங்கல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஊர்ல இல்லைங்கும் போது எத்தனை வீடுகளில் சிறுவர்கள் தூங்கல்ல, சிறிய குழந்தைகள் தூங்கல்ல, வர்றாங்கன்னு செய்தி. மதீனத்து எல்லையில இந்த செய்தியை நான் ரொம்ப ரசிச்சு சொன்னது. எல்லையில வர்றாங்க, பிள்ளைங்களை பூரா பெற்றோர்கள் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஏன்? என் பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, அவர் அன்னலாரை பார்க்கணும். என் பெருமான் வந்த போது பிள்ளைங்கள் எல்லாம் தாவி தாவி ஓடி வர அன்னலார் குனிந்து குனிந்து அந்த பிள்ளைகளை தூக்கி, குனிந்து குனிந்து தூக்கி, நேரமும் நிறைவாகுது இன்ஷா அல்லாஹ். குனிந்து குனிந்து தூக்கி, நான் சொல்றது அடிக்கடி, இந்த பேச்சுக்களுக்கெல்லாம் முடிக்கிறதுக்கு எப்படி முடியும்? எதை முடிக்கிறது? இல்ல அது நேரமா நிறைவாகல. நபியின் வாழ்க்கையை முடிப்பதா? வரலாறை நான் முடித்து விட்டேன் என்று சொல்வதா? இல்லை, உங்களை நோக்கி அன்னலார் ஒரு சீரிய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை தந்தார்களே, இவ்வளவுதான் என்று சொல்ல முடியுமா? எத்தனை எத்தனை ரப்போடு அவர்கள் ரசித்த வாழ்க்கையை நான் சொல்லட்டுமா? 1000 நாட்கள் தேவை. ரப்பை ரசித்த வாழ்க்கை, ரப்பு அவர்களை ரசித்த வாழ்க்கை. நான் எதை சொல்வேன், எதை விடுவேன்? 1 மணி நேரங்கிறது ஒரு சூழ்நிலை. ஏதோ கண்மணி நாயகத்தை பற்றி பதிவு செய்யணும். ஒன்றை மட்டும் ஆழமாக சொல்கிறேன், என் நாவில் என் ரப்பு பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பலமுறை கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஏன்? அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் வாழ்க்கை. அவர்களின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கோடி தடவை ரசித்தவர்கள் உண்டு. மதீனா எல்லையில பிள்ளைங்கள் எல்லாம் தாவி தாவி ஓடி வர உத்தம நபிகள் குனிந்து அந்த பிள்ளையை தூக்கி புஜத்துல வச்சுக்கிட்டாங்க. ஒரு பிள்ளையை தூக்கி இந்த பக்கம் வச்சாங்க, ஒரு பிள்ளையை தூக்கி இந்த பக்கம் வச்சுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய நபி! அல்லாவே வியக்கக்கூடிய அளவிற்கு வாழ்ந்த நபி இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல சஹாபாக்கள் உட்கார்ந்து, அன்னலார் வீட்டுல இருந்தா போக மனசு வருமா? கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு ராத்திரி ஒரு விருந்து, அவங்க போக மனசு இல்ல, வீட்டுல இருந்து கலகலப்பா ஜாலியா பேசிட்டே இருக்கிறாங்க. அன்னலாரும் ஒண்ணுமே சொல்லல. 2 தடவை உள்ள போயிட்டு வெளியில வர்றாங்க. ஏன்னா அவங்க எழுந்திருச்சுட்டா நல்லா இருக்குமே, மனைவியுடைய ஹக்கு இருக்குது, புது பெண்ணு, ராத்திரி தஹஜ்ஜத் இருக்குது. ஆனா சஹாபாக்களுக்கு எப்படி கலைய மனசு வரும்? அன்னலார் வீட்டுல இருந்து ரசித்து ரசித்து பெருமானாரின் வாழ்க்கையை அனுபவித்த சஹாபிகள். அல்லாஹ் வியந்து போறான் அண்ணன் நபியை பார்த்து. கல்யாணம் முடிச்ச புதுசு, சஹாபாக்களுக்கு விருந்து கொடுக்கறாங்க, எழுந்திருச்சு போயிருக்கலாமே, இவங்க ஏன் போகாம இருக்கிறாங்க? அல்லாஹ் சொல்றான், இதா தைம்தும் பந்தஷிரு, சாப்பிட்டா எஞ்சி போயிடுங்கப்பாங்கிறான். ரப்பு பேசுறான் குர்ஆன்ல. திருக்குர்ஆன் உலகத்தினுடைய வழிகாட்டி. அந்த குர்ஆனுக்குள்ள இந்த செய்தி, இதா தைம்தும் பந்தஷிரு, சாப்பிட்டா எழுந்திருச்சு போயிடுங்க. ஏன் உட்கார்ந்து இருக்கிறீங்க? இன்னதாலிக்கான யூதன் நபி, நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது அல்லாஹ்வுடைய நபி, என் ரசூல், என் ஹபீபுக்கு கஷ்டமா இல்லையா? அது என்னங்கிற அல்லாஹ் அவங்களுக்கு நடந்து கொண்ட விதம் எதை சொல்ல முடியும்? அப்படி எல்லாம் ஒரு ரசனை. ரப்பு சொல்றான், என் ஹபீபுக்கு விதியா விடுங்கப்பா, என் ஹபீப் வாழ்க்கையில குடும்பத்துல ஈடுபடணும், நீங்க வெளியில போங்க, அவங்க வெட்கப்படுவாங்க. வல்லாஹு லா யஸ்தாஹி, அல்லாஹ் நான் வெட்கப்பட மாட்டேங்கிறான். ஆனா அங்க பாருங்க, தன் தோழர்கள் ரசித்து ரசித்து பேச பெருமானார் நேராயிட்டேன்னு கூட சொல்லலையே. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் வச்சிருக்கோம், ஏதாச்சும் விருந்து கொடுத்தோம், இங்கெல்லாம் மக்கள் எல்லாரும் வந்துருவாங்க, வந்துட்டா சாப்பிட்டு எஞ்சி போகாம உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. வீட்டுக்காரர் வருவார், வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்வார், அப்படின்னா எஞ்சி போங்கன்னு அர்த்தம். அது கண்ணியமா சலாம் சொல்லிடுறாரு. எங்க ஊர்ல ஒரு பழக்கம், எல்லா ஊர்லயும் நிறைய ஊர்ல இருக்குது. ஏன்னா அவங்கள போய் சாப்பாடுலாம் முடிஞ்சிட்டு நீங்க போலாமான்னு கேட்டோம்னா, அவருக்கு அடுத்த தடவை கூப்பிட்டா வர மாட்டார். உங்க வீட்டை விட்டு என்ன நீ வெளியில அனுப்பின ஆளா ஆச்சேன்ட்டு. நமக்கு இந்த ரோசம் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குது. அதை பத்தி எல்லாம் ஒண்ணு நம்ம வருத்தமாலாம் சொல்லல. அதுக்கு ஒரு கண்ணியமான வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் டப்புன்னு எழுந்திருச்சிருவாங்க. போக சொல்றாங்கன்னு அடையாளம். அதை எப்படி அழகா கத்துக் கொடுத்தாங்க. வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லல, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொன்ன வார்த்தை, அவர்கள் சாந்தியை தந்துட்டாரு, போயிடுவோங்கிற அந்த உணர்வை அந்த வார்த்தை உண்டாக்குச்சு. பெருமானார் குழந்தைகளை தூக்குறாங்க. ஒரு பிள்ளை வலது பக்கம் புஜம், ஒரு பிள்ளை இடது புஜம், ஒரு பிள்ளை தோல்ல. இமாம் கசாலி இதை எழுதுகிறார். ரசிக்கிற மனிதர் இமாம் கசாலி, ஆன்மீகத்தில் ஆளுமை படைத்த மனிதர். ஆன்மீகத்தில் ஆளுமை இமாம் கசாலி. இமாம் கசாலியை நினைவு கூறாத இடமே இருக்காது.
என்ன எல்லா துறையிலும் போய் நின்னா இங்க அவங்க அந்த வரலாறை எழுதுகிறார். அந்த பிள்ளையை தூக்கி இங்க, இந்த பிள்ளையை தூக்கி இங்க, இந்த பிள்ளையை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு பெருமானார் நடந்து வர்றாங்க. எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய நபி. நான் யாருன்னு நினைச்சோம்னா நம்ம கீழே உள்ளவங்களை மதிக்கவே மாட்டோம். என்னை அழிக்கும் போது என் ரப்பு கிடைக்கிறான், என்னை காணாக்கும் போது 1000 பேர்கள் இதயத்தில் இடம் பிடிக்கிறேன். நான் என்கிற இடத்தில் இருக்கிற வரையிலும் 1000 பேர்கள் இல்லை, மனித இதயத்திலேயே வெறுப்பை சம்பாதிக்கிற மனிதர்களை நான் பார்க்கிறேன். நீங்கள் காணாகி விடுங்கள், காரூண்யன் கிடைக்கிறான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அதனால நம்ம ஒண்ணு இமேஜ் எல்லாம் குறைய போறது இல்லை, கண்ணியம் கூடிக்கிட்டே இருக்கும். நான்கிற இடம் வேண்டாம். ஈகோவை தான் இன்னைக்கு பல பேரை கீழே போட்டுக்கிட்டே இருக்கு. ஈகோ சில பேர் நம்ம எப்படி அவ்வளவு இதா போறது, உள்ளே தூக்கி எப்படி பட்சத்துல வைக்கிறது, அந்த ஈகோ எல்லாம் ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போனது இல்ல. பெருமானார் தூக்கி வைக்கிறாங்க. அதை விட பெரிய ரசனை என்னன்னா, அபூபக்கர் சித்திக கூப்பிட்டு, யா அபூபக்கர் யஹ்மில், நீங்க இந்த பையனை தூக்கிங்க. யா உமர் யஹ்மில், உமர் இந்த பையனை நீங்க தூக்கிங்க. அந்த சிறுவர்களை பூரா ஒவ்வொருத்தங்க புஜத்துல ஏத்தி விட்டு என்ன ராத்திரி எல்லாம் தூங்காம காத்திருக்கிறார்கள். கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கலங்கிற ஏக்கத்துல எல்லாரும் முதுகுல ஏத்தி ஒரு அழகான சவாரி. பெருமானாருடைய அந்த கால சிறுவர்கள் எவ்வளவு பெரிய அன்பையும் நபியின் கண்ணியத்தையும் கல்புல வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. புஜத்துல தூக்கி வைக்கிற அளவுக்குள்ள சின்ன புள்ளதான் அந்த பையன். அபூபக்கர் சித்தியக்கனுடைய புஜத்துல இருக்கிறவரை பார்த்து சொல்றாராம், ஹமலனி ரசூலுல்லாஹ் வ ஹமலக அபூபக்கர். என்னதான் இருந்தாலும் உனக்கு நீ சவாரி செய்கிற அந்த குதிரை அபூபக்கர் தானே, அபூபக்கர் நாயகத்தின் மீது நீ சவாரி செய்கிறாய், நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மீது அல்லவா சவாரி செய்கிறேன். அந்த குழந்தைகள் எவ்வளவு ரசூலுடைய அனுமத்தை வச்சிருக்காங்க பாருங்க. அபூபக்கர் சித்திக் மேல இருக்கிறது பாக்கியம்தான். அபூபக்கர் தானே உன்னை சுமக்கிறார், என்னை அல்லாஹுவின் ஹபீப் அல்லவா சுமக்கிறார். அந்த 3 வயசு சிறுவர்கள் 4 வயசு சிறுவர்கள் கூட இதய துடிப்பில் எந்த நபியை வைத்த விதம் எவ்வளவு வியக்கத்தக்க வாழ்க்கை. அதிசயங்களே அசந்து போகும் அண்ணலார். என்ன சொல்வது, எதை விடுவது புரியவில்லை. நிறைவுபடுத்துகிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அத்தனை வாழ்க்கையிலும், அவர்களின் அத்தனை போதனைகளிலும், அத்தனை மக்களோடு நடந்து கொண்ட விதங்களிலும், அல்லாஹு அவர்களை நடத்திய இன்ப துன்பங்கள், சோதனைகள், மகிழ்ச்சிகள், வேதனைகள் எல்லாவற்றிலும் அந்த சிரித்த முகம், ரசனையான அதை அணுகிற விதம், எதிரிய கூட பக்கத்துல உட்கார வச்சு தட்டி கொடுத்த போது அவர் நண்பராக மாறி போன அந்த வரலாறுகள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு எத்தனை முன்மாதிரி பாடம். முஹம்மது ரசூலுல்லாவை வாழ்க்கையாக எடுப்போம், ரசித்து ரசித்து நாம் வாழ்வோம். நாம் ஜொலிக்கிறோம், உயர்கிறோம். காலத்தால் அழியாத வாழ்க்கை அண்ணலார் நம் கண்முன்னால் நிற்கிற போது அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அனைத்து காலத்திலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு மிகச்சிறந்த ஒரு தொடர்பை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலே, இமானிலே, அமலிலே, ரிசக்கிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. உரிய காலத்துல பொருத்தமான ஜோடிகளோடு நம்ம பிள்ளைங்களுக்கு நிக்காக நடந்து கணவன்மார்களோடு அவங்க கண்ணியமா சந்தோஷமா வாழணும். நம்ம ஆண் மக்கள் தங்களது மனைவிமார்களோடு மகிழ்ச்சியா வாழணும். குடும்ப வாழ்க்கை சலசலப்புகளும் சண்டைகளும் இல்லாமல் சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கையாக அண்ணலாரை முன்னிறுத்தி வாழச் செய்வானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவானாக. மனம் உடைந்து குமரி கொண்டிருப்பவர்களை மன ஆறுதல் பெறச் செய்வானாக. தொழில் துறைகளில் சில சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற நம் சகோதரர்களை அல்லாஹ் விமோச்சனத்தையும் விடுதலையும் கொடுத்து பொருளாதார பறக்கத்தையும் வழங்குவானாக. இங்க இருக்கிற அருமையான என்னுடைய நண்பர்கள், குறிப்பாக காக்கா மாரூப் காக்கா உட்பட இந்த விஷயத்தை அவங்க இந்த சிறப்பான நிகழ்ச்சி இயக்கி கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ 1000 பேர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நான் நேரடியாகவும் பார்த்திருக்கிறேன். நீங்கள் என்னை தினமும் பார்க்கிற இடத்தில் பல பேர் இருக்கிறீர்கள். ஆனாலும் இது ஒரு அழகிய ஒரு வாய்ப்பு. இது அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை நாம் இங்கே பயன்படுத்தி கொண்டோம். அல்லாஹ் இந்த தொடர்பை, இந்த செய்திகளை, இந்த நிகழ்வை
வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்திலும் ரசித்து ரசித்து இன்பம் வரும் போதும், துன்பம் வரும் போதும், மகிழ்ச்சி வரும் போதும், வெறுப்பு வரும் போதும், மனைவியை பார்க்கிற போதும், பிள்ளைகளை தூக்கிற போதும், வளர்க்கிற போதும், 4 பேர் நம்மோடு கோபமாக நடத்துகிற போதும், மகிழ்ச்சியாக நடத்துகிற போதும் பாருங்கள் ரசூலுல்லாவை, நீங்கள் நிம்மதி பெறுகிறீர்கள். நாம யாரோடும் எதிரி ஆக மாட்டோம். எதிரி கூட நம்மளை நேசனாக பார்க்கிற பார்வை கிடைத்து விடுமா இல்லையா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறாக கண்ணியத்திற்குரிய ஹஸரத் பெருந்தகையுடைய இந்த நசிஹத்துடைய முதலாம் பாகம் நிறைவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் ஹஸரத் அவர்களே பேசும்போது 2 விஷயம் சொன்னாங்க. ஒண்ணு வந்து நீண்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு அது நீண்ட சரித்திரம் அப்படின்ட்டாங்க. இன்னொரு முறை இதுக்கு நேரம் பத்தாதுட்டாங்க. ஆகவே இன்ஷா அல்லாஹ் அதை 2ஆம் பாகத்திலும் 3ஆம் பாகத்திலும் வரக்கூடிய காலத்திலே அல்ல கண்ணியத்திற்குரிய ஹஸரத் பெருந்தவர்கள் இந்த மஜ்லிஸில் பேச வேண்டும் என்று உங்கள் எல்லா சார்பிலும் ஒரு வேண்டுகோளை முன்வைத்து வருகிறேன். இது முதலாவது விஷயம். அப்புறம் ஹஸரத் ஒரே ஒரு சின்ன இந்த பேசின அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு டவுட்டு. இப்போ வந்து என் மேல ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு ஆள் வந்து ஒரு குற்றம் சாட்டி இருக்கிறாரு. இப்ப நான் இல்லைங்க, நான் அப்படி செய்யலைங்க, இதெல்லாம் சொல்லி இருக்கிறேன், ஆனா அவர் இதுவரைக்கும் அதை நம்பல. அப்ப அப்படிப்பட்டவர் வந்து பின்னாடி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு விருந்துக்கோ ஒரு காரியத்துக்கோ என்னை அழைக்கிறார். அந்த நேரத்தில் இவர் நம்ம குற்றவாளி இல்லைங்கிறது ஒத்துக்கிறலையே, நம்ம அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாமா? அல்லது நீங்க என்ன வந்து நீங்க அந்த நான் முன்னால சொன்னது நீங்க நம்பல இல்லை சொல்லாதவர் என்று சொல்லுவதா? எனக்கு ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லி அதுக்கான ஒரு விளக்கத்தை கேட்கிறேன். இதை மட்டும் தாங்கள் சொன்னா இருக்கணும். நம்ம அவங்க வந்து அழைக்கும் போது நான் அன்னைக்கு என்னுடைய குத்தம் இல்லைன்னு சொன்ன நீங்க ஏத்துக்கிடலையெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு அந்த அழைப்பை ஏற்று அவங்க வீட்டுக்கு போயிட்டோம்னா அவர் சரண்டர் ஆயிடுறாரு. நான் உங்களை புரிஞ்சுக்கிடாம போயிட்டேனே, நீங்க அன்னைக்கு சொன்ன போது நான் உங்களை, நீங்க இப்ப வந்தீங்க பாருங்க, இப்ப விளங்கிட்டு உங்களை மாதிரி ஒரு மனுஷன் இல்லைன்னு சொல்லுவார். நான் அங்க போய் சரி பண்ணலாம், இங்க இருந்து இன்னொரு முறை நான் தெளிவான ஆளுங்கிறத ஏத்துக்கங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் பகை வளருமே தவிர அது அழகாக அமையாது. நான் போயிடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அழகிய முன்மாதிரி போயிடுவாங்க, அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போன உடனே அவர் சரண்டர் ஆயிடுவார். யார் எதிரி ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டாரு, பெருமானார் இந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. பெருமானார் வீட்டுக்கு போயிட்டா, மக்கா தலைவர்கள்ல ஒரு ஆளு வீட்டுக்கு போய் சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க. சாப்பிட உட்காரும் போது அவரு பரிமாற வர்றாரு, கைய பிடிச்சுக்கிட்டாங்க. பாப்பா நீ கூப்பிட்ட, உன்னை சந்தோஷப்படுத்த நான் வந்துட்டேன். நீ என்ன சந்தோஷப்படுத்தணும்? என்ன வேணும் யாரும் சொல்லலாம், நீ என்ன நபின்னு ஏத்துக்கா, களிமா சொல்லிடு, நான் சந்தோஷப்படுவேனா இல்லையா? உன்னை சந்தோஷப்படுத்தவும் இருந்து சாப்பிடாமலாம் போக மாட்டேன், நீ என்ன சந்தோஷப்படுத்தணும். அவர் உடனே களிமா சொல்லிட்டார். அண்ணலார் சாப்பிட்டாங்க. பொறாம எதிரி வந்து அவன் நண்பர் வந்து அதை கெடுத்தான்னு குர்ஆன் சொல்லுது. அது இன்னொரு பக்கம் வரலாறு. ஆஜியார் சொன்ன மாதிரி 2ஆம் பகுதியில வச்சுக்கிட்டோம். இங்க நம்ம நோக்கம் என்ன, சாந்த நபிகள் நீ என்ன ஏத்துக்கிடலையே, நான் எப்படி உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்ல, வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பாடு கிட்ட வரும்போது கையை பிடிச்சி நான் உன்னை சந்தோஷப்படுத்திட்டேன், உங்க உணவை நான் சாப்பிடாமலாம் போக மாட்டேன், என்ன நீ சந்தோஷப்படுத்துன்னு சொன்ன அந்த விதம் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்துச்சா இல்லையா? அதுதான் அழகிய. இது ஹஜ்ரத் அவர்கள் இப்ப பேசியதுல ஏதாவது தங்க ஏதாவது குறிப்பா இது இன்னும் மற்ற சகோதரர்கள் நேரமும் ஆயிடுச்சு, ஹஜ்ரத்துக்கும் மற்ற வேலைகள் இருக்கும். இப்ப ஏதாவது இருந்தா கேளுங்க, சுருக்கமாக கேட்டா இதான் விளக்கம். அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ரத் எப்ப பேசினா அது முழு தெளிவும் இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லுங்க, நம்ம சீக்கிரமா நம்ம நிறைவு செய்வோம். எஹியா என்ன சொல்ல வர மாதிரி சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல வருடத்துக்கு முன் ஹஜ்ரத் அவர்களை ஃபர்ஸ்ட் டைம் யுஏஇக்கு வந்திருக்கும் போது நான் தான் ஷார்ஜால இருந்து கார்ல கூட்டு வந்தேன் இமானுடைய சொற்பொழிவுக்கு. அதுக்கப்புறம் பல முறை நான் யூடியூப்ல கேட்டிருக்கிறேன். ஊர்லயும் புகார் ஷெரீஃப்ல என்னை கால் பண்ண ஹஜ்ரத் புகார் ஷெரீஃப் பயான்கள்லாம் அதிகமா கேட்டிருக்கிறேன்.
அதுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், உங்களுடைய உஸ்தாத் சம்சுல் ஹுதா ஹசரத் அவர்களுடைய பயானை நான் ஒரு 12 வயசுல கேட்டிருக்கேன் எங்க ஊர்ல. ஆமா, அது ரொம்ப அதுல ஒரு சில விஷயங்கள் இன்னும் ஞாபகத்துல இருக்குது. எங்க வாப்பா சொல்லி எனக்கு ஸ்கூல்ல லீவ் போட்டுட்டு நீ அந்த பயானை கண்டிப்பா போய் கேட்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் 7வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எங்க வாப்பா சொன்னா இவங்களோட பயான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதோடைய அப்போ தேனை தொட்டி வச்சதுதான் நீங்க அதிகமான பயான்களை கேட்கக்கூடிய நசீபா தான் தந்திருக்கிறான். அதோடைய பாக்கியமா உங்களுடைய பயானை கேட்கக்கூடியது. இப்ப இந்த பயான்ல ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, இந்த ஃபிரௌனுடைய முடிவுரை எழுதப்பட்டது வந்து நைல் நதியிலையா இல்லைன்னு சொன்னா கடல்லையா? இது 2 வகையான இதுகள். ஆமா, ரெட் சீலையா இல்லைன்னா நைல் நதியிலையா? பல்வேறு இந்த 2 விஷயங்கள்ல வேற மாதிரி ரிவாயத்துகள் எப்படி வருது? இந்த 2 விதமும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதை கொஞ்சம் நிவர்த்தி செஞ்சிருங்களேன். இது ஃபிரௌனுடைய அழிவு தானே? ஆமா, நைல் தான் வருது. நைல்ல வந்து சில பேர் அல்லாஹ் குர்ஆன்ல அதை வந்து கடல் என்றும் வாசகத்தை பயன்படுத்துறான். பஹருங்கிற வார்த்தையும் வருது இல்ல அந்த அது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு இடத்துல ஃபில் எம் கடலில் அப்படின்ற அந்த வாசகத்தை பயன்படுத்தலாம். நைல் அப்படிங்கிற அந்த கடல் என்று சொல்லுகிற இடத்துல தஃப்சீர்ல நைல் எழுதுறாங்க. ஏன்னா நைல் வந்து நதி தான், அது கடல் அளவுக்குள்ள தண்ணீர் கொண்டதுனால அப்படி அது பயன்படுத்தப்படுதுன்னு எழுதுறாங்க சில பேர். சரி சரி சரி, அல்லாஹ் ஹைராய் சிறப்பாக. ரொம்ப சந்தோஷம் ஹஜ்ரத், உங்களுடைய விஷயத்தை ரொம்ப பயன்படுத்த. யார் காக்கா சொல்லுங்க. காக்கா அல்ஹம்துலில்லாஹ் தெரியும், அவங்கள சந்திச்சிருக்கேன். சரி, வேற எது இருந்தா நம்ம துவாரம் நிறைவு செய்வோமா? வேற யாரும் கருத்து சொல்றதுன்னா சொல்லலாம். அகில் முகமது இருக்கீங்களா லைன்ல? இல்ல, அதுதான் நீங்க நிறைவு செஞ்சீங்கன்னா அதுல மற்ற இதுகளை இந்த காலேஜ் வேலைகள் இருக்கும். அதுல தாங்களே ஒரு சின்ன துவா போய் நிறைவு செஞ்சுட்டா நல்லா இருக்கும். இந்த சபையை நாங்கள் அப்படித்தான் பண்றோம் எப்பவும். ஒரு துவா நிறைவு செஞ்சிடலாம். எனக்கு 1 மணிக்கு ஜமாத்துங்க, இன்னும் 8 நிமிஷம் இருக்கு. துவா முடிச்சு. آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا مباركا فيه، لك الحمد كله وإليك يرجع الأمر كله، واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله، صلاة دائمة بدوام ملك الله، وعلى آله وصحبه وسلم. اللهم أنت الأول وليس قبلك شيء، وأنت الآخر وليس بعدك شيء، أنت الظاهر وليس فوقك شيء، وأنت الباطن وليس دونك شيء، لا شيء إلا أنت فيه يا رب العالمين، ولا مولى إلا أنت يا أكرم الأكرمين. இரக்கமுள்ள ரப்பே, எங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்றெடுத்த பாக்கியமான தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவி மக்களை மன்னித்து விட ரப்பே. எங்கள் உஸ்தாத்மார்களையும் ஷேஃப்மார்களையும் மன்னிப்பாயாக. எங்களிடத்தில் பையாத்தான முரீதீன்களை மன்னிப்பாயாக. எங்கள் மாணவர்களை, எங்கள் ஹாதிம்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர்களை மன்னிப்பாயாக. உண்மையான ஆண் பெண்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானே, நீ மகத்தானவன் யா அல்லாஹ். அன்பிலும் அருளிலும் உனக்கு நிகர் யார் உண்டு ரப்பே. உன் அன்பை எங்கள் மீது எப்போதும் பொழிவாயாக. நாங்கள் உன் அடியார்கள் யா அல்லாஹ். பாவம் செய்கிற சூழலிலேயே பல நேரங்கள் மூமின்களின் வாழ்க்கை அமைந்து விடும் ரப்பே. உன் கோபத்தை விட உன் அன்பு மிகப்பெரியது யா அல்லாஹ். உன் கோபத்தை விட உன் அன்பே முந்தியது ரஹ்மானே. எங்கள் மீது உன் அன்பை வெளிப்படுத்துவாயாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பாயாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பாயாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பாயாக. யாருடைய சூழ்ச்சிக்கும் பழிகளுக்கும் நாங்கள் அகப்பட்டு விடாமல் பாதுகாத்து விடுறப்பே. எதிரிகளின் தீங்கில் இருந்து பாதுகாத்து விடுறப்பே. பொறாமைக்காரர்களின் சூழ்ச்சியில் இருந்து பாதுகாத்து விடுறப்பே. சீவனைகளின் பாதிப்புகள் இருந்து பாதுகாத்து விடுறப்பே. முடங்கி விடாமல், செயலிழந்து விடாமல் பாதுகாத்து விடுறப்பே. நாங்களும் நாங்கள் பெற்ற பிள்ளைகளும், எங்கள் மனைவி, எங்கள் குடும்பம், உண்மையிலான ஆண் பெண்கள் உன்னுடைய நெருக்கம் பெற வேண்டும் யா அல்லாஹ். உன் ஹபீபின் சுன்னத்தில் இன்பம் பெற வேண்டும் யா அல்லாஹ். அந்த ரசனையை கையில் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் தொழிலை பறக்க செய்வாயாக, வியாபாரங்கள் பறக்க செய்வாயாக. கடல் கடந்த நாடுகளில் குடும்பங்கள் எல்லாம் சில பேர்களுக்கு ஊரோடு இருப்பார்கள், சில பேர் கூட இருப்பார்கள். பல்வேறு சூழலில் எங்கெல்லாம் சென்று எங்கள் மக்கள் அவர்களுடைய வணிகத்தை தேடுகிறார்களோ, வாழ்வாதாரத்தை தேடுகிறார்களோ, நீ நிரம்ப பறக்க செய்துவிடியா அல்லாஹ். அதில் ஹலாலை நசீபாக்கி விடியா அல்லாஹ். போகும் வரும் வழிகளில் கெட்ட மரணங்கள் சம்பவித்து விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் பிரயாணங்கள் பாதுகாப்பாக அமைய வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் வாழ்க்கையில் வசந்தங்களின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் யா அல்லாஹ். உன் அருளின்
வாசலை திறப்பாயாக, நிம்மதியின் வாசலை திறப்பாயாக, மகிழ்ச்சியின் வாசலை திறப்பாயாக. கவலைகள், பயம், அச்சம், சோதனை, நெருக்கடி, நெருடல், மனப்போராட்டங்களின் வாசலை நீ இழுத்து மூடி விடுவாயாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடத்தில் கேட்ட நலவுகளை எல்லாம் தந்தருள் புரிவாயாக. அவர்கள் பாதுகாப்பு தேடி தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக. உலக அளவில் எங்கெல்லாம் எங்கள் சகோதர மூமின்கள் சஞ்சலப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, வேதனை அனுபவிக்கிறார்களோ, நீ அன்பாளன், அருளாளன், அதை நீக்கி அவர்களை நிம்மதியாக வாழச் செய்வாயாக. எங்கள் மீது நல்லவர்கள் எப்போதும் எங்களை ஆள அருள்பாலிப்பாயாக. இந்த துஆவை உன்னுடைய கருணையால் எங்கள் உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால், சாலிஹீங்கள், சாலிகீங்கள், வலிமார்கள், நாதாக்கள், உன் அருள் பெற்ற எங்கள் ஷேഖமார்களின் பொருட்டால் அல்லாஹ் நீ ஏற்றுக்கொண்ட கபூல் செய்வாயாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا مثواهما جنة الفردوس يا رب العالمين. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم. ஹஸரத்துக்கு ஜஸாக்கல்லாஹு கைர். வந்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு கைர். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து உங்க நண்பரை சொல்லி அடுத்தடுத்த தமிழர்களுக்கும் அதிகமான நண்பரை அழைத்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். புதுவை